வி. கலிபெருமாள் எழுதிய ஓர் எளிய விஷயம். இந்த சிறுகதை தொகுப்பு நூல் வெளியீட்டு விழா நிகழ்ச்சிக்கு அரங்கத்தில் இருக்கிற உங்கள் அனைவருக்கும் மக்கள் சிந்தனை பேரவையின் சார்பில் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துள்ளாங்க. ஏன் முதலிலேயே நன்றி தெரிவிக்கிறோம் என்றால், பேரவையை பொறுத்தவரை ஒரு நிகழ்ச்சி ஒரு சடங்குக்காக நடத்துவது, ஒரு பேசி கூடி கலைவது என்பது நம்முடைய நோக்கம் அல்ல. இலக்கிய கர்த்தாக்கள் உருவாக வேண்டும். அந்த நோக்கம் அல்லாது இந்த நிகழ்ச்சியை நாம் நடத்தி அதனால் யாருக்கும் எந்த பயனும் இல்லை. கலிபெருமாள் மக்கள் சிந்தனை பேரவை தஞ்சையில் தூங்கியதிலிருந்து பேரவையோடு துணை நிற்பவர், அவரோடு துணை நிற்பவர் ராஜராஜ சோழன். இவரெல்லாம் துவக்க காலத்திலிருந்து இந்த பேரவை உறுப்பினராகி கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளாக அந்த நிகழ்ச்சியை நாம் நடத்தி கொண்டே இருக்கிறோம். ஒரு நிகழ்ச்சி நடத்தினால் அதற்கு பின் விளைவு இருக்க வேண்டும். பேசினார்கள், போனார்கள், வந்தார்கள், எல்லாம் சரிதான். ஒரு பிரமாதமா பேசினார், அவரை போல பேசுவதற்கு ஆள் இல்லை என்றெல்லாம் நாம் சிலாகிக்கலாம், பாராட்டலாம். நான் ஆங்கிலத்தில் சொல்வது போல நெட் எஃபெக்ட் என்ன? ஒரு இலக்கியம் என்றால் அதை ஒட்டி ஏதாவது ஒரு புதியது உருவாக வேண்டும் அந்த இடத்தில். அந்த அடிப்படையில் பேரவையில் துவக்க காலத்திலிருந்து இருக்கிற இருவருடைய நூல் இந்த அரங்கத்தில் வெளியிடப்படுகிறது. ஒன்று நம்முடைய மதிப்பிற்கு மரியாதைக்குரிய அம்மாப்பேட்டை அப்பாவத்தேவர் மேல்நிலைப் பள்ளி ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர். அவர் பேரவைக்கு வந்து எழுத்தாளர் ஆகவில்லை. ஆரம்பத்திலேயே அவர் ஒரு எழுத்தாளர் இருந்து கொண்டிருந்தார். இங்கு வந்த பிறகு இந்த சூழ்நிலையெல்லாம் பார்த்த பிறகு அந்த எழுத்தாளர் விழித்துக் கொண்டார். அதான் நாம் ஒரு வகையில் பேரவை மறைமுகமாக தூண்டுதலாக இருந்திருக்கலாம். அவர் ஒரு எழுத்தாளர் துவக்கத்திலேயே இருந்தார். அதன் விளைவாகத்தான் ஒரு 6 மாதங்களுக்கு முன்னாலே அவருடைய சிறுகதை எடுத்து அதையெல்லாம் தொகுக்க சொல்லி அவர் மிக ஆர்வமாக அந்த நூலை சிறுகதையை தொகுத்து மக்கள் சிந்தனை பேரவை தலைவரிடம் அவரே பார்த்து வியந்து போனார். அவருடைய எழுத்து பாணியை பார்த்து அவரிடம் எழுத்து ஆற்றல் இருக்கிறது என்று அவருடைய அணிந்துரையோடு அவர் எழுதிய அந்த நூலை நாம் மக்கள் சிந்தனை பேரவையின் சார்பில் அறிமுகப்படுத்தணும். இதுதான் பேரவை எதிர்பார்ப்பது. அந்த வரிசையில் கலிபெருமாள் அவர் பார்க்கிற பணி வேறு. அவர் எப்படி உருவானார் என்றால், அவருக்கு உள்ளே இருக்கிற ஒரு வாசகம். ஆசத்தம்பிக்கு எழுத்தாளர் துவக்கத்திலேயே உள்ளே இருந்தார். கலிபெருமாளுக்கு உள்ளே ஒரு வாசகம் இருந்து கொண்டே இருந்தார். அவர் தீவிரமாக வாசித்துக் கொண்டே இருந்தார். சிறந்த நூல்களை வரவழைத்து வீட்டில் பலமுறை வாங்கி கட்டிட்டு இருந்திருப்பார். இவ்வளவு புத்தகம் வாங்கி செலவு பண்றீங்க, அதெல்லாம் நடந்திருக்கு. எல்லா வீட்லையும் நடக்கிறதான். புத்தகம் வாங்குறவங்க வாங்கி வீட்டுக்கு நேராக கொண்டு போகாம எங்கேயாவது வச்சிருக்கு மூட்டை கொண்டு ஒன்னா கொண்டு வீட்டில் சேர்க்கிறவங்க இருக்காங்க. வீட்டுக்கு பயந்துக்கிட்டு அதெல்லாம் உண்டு. வீட்டை பொறுத்த வரைக்கும் என்னடா கஷ்டப்பட்டு குடும்பம் நடத்திட்டு இருக்க, நீ மாதிரி கண்டமா புத்தகங்களை செலவு பண்ணிட்டு இருக்கேன்னு அவங்க நினைக்கிறது நியாயம் தான். ஆனால் அது மிகப்பெரிய ஒரு எழுத்தாளரை உருவாக்கி இருக்கு. மிகப்பெரியங்கிற வார்த்தையை நான் கவனமாக தான் உச்சரிக்கிறேன், சும்மா சம்பிரதாயத்துக்காக சொல்லவில்லை. காரணம், அவர் முதல்ல அந்த பிளாக்ல தான் எழுதிட்டு இருந்தார். அந்த சிறுகதையெல்லாம் அப்பப்போ அனுப்புவார், படிச்சு பார்ப்போம், கருத்துக்கள் சொல்லுவோம், இது இப்படி இருந்தா நன்றாக இருக்கும் தான் சொல்லுவோம். அப்படி எல்லாம் தொடர்ந்து எழுதி கொண்டே இருந்தார். ஒரு எழுத்து எப்பொழுது அங்கீகாரம் பெறும் என்றால், ஒன்று அதை மக்கள் படித்து நன்றாக இருக்கிறது என்று கருத்து சொல்ல வேண்டும், அல்லது ஒரு
பிரபலமான பதிப்பகம் அதை வாங்கி பதிப்பித்திருக்க வேண்டும். அசதம்பி அவர்களை பொறுத்தவரை அவர் எதையும் எதிர்பார்க்கவில்லை. அவரே சொந்த செலவில் அவருடைய நூலை, சிறுகதை தொகுப்பை பதிப்பித்து மிக சிறப்பாக அதை கொண்டு வந்தார். கலியூர்மாள் தொடர்ந்து எழுதியதை பார்த்து வாசகசாலை பதிப்பகம் அவருடைய 16 சிறுகதைகளை தேர்ந்தெடுத்து நாங்கள் வெளியிடுகிறோம் என்று அதை வெளியிட்டது மட்டுமின்றி ஒரு உரிய நேரத்தில் அதை மக்களிடம் கொண்டு சேர்த்தார்கள். அந்த நூல் வெளியான நேரம் சென்னை புத்தக கண்காட்சி நடந்து கொண்டு இருந்தது. அந்த புத்தக கண்காட்சியில் அந்த நூல் விற்றது. அதுதான் அவர் கிடைத்திருக்க பெரிய பலம். ஒரு புத்தக கண்காட்சியை நோக்கித்தான் இப்பொழுதெல்லாம் புத்தக பதிப்பாளர்கள் புத்தகத்தை பதிப்பிக்கிறார்கள். ஒரு லெபரேட்டரி மாதிரி புத்தகத்தை அடித்துக் கொண்டே இருப்பார்கள். புத்தக திருவிழாவை கொண்டு சேர்த்து அதுல விற்கிறது தான் பெரும்பாலும் ஆகிப்போச்சு சந்தை. இப்ப மாவட்டத்தோறும் புத்தக கண்காட்சி நடந்து கொண்டிருக்கிறது தமிழக அரசினுடைய முயற்சியினால். அப்படி இவருடைய நூல் புத்தக திருவிழாவின் போது, சென்னை புத்தக திருவிழாவின் போது அந்த புத்தகம் வெளியாயிற்று. நிறைய விற்பனை ஆயிற்று என்பதை உண்மையிலேயே மகிழ்ச்சியான செய்தி. நான் துவக்கத்தில் குறிப்பிட்டது போல அவர் எழுத்தாளர், இவர் வாசகர். தொடர்ந்து வாசித்துக் கொண்டே இருந்த அனுபவம் கலியூர்மாளை எழுத தூண்டியது. அதுதான் நாம் அதை உற்று நோக்க வேண்டும். எந்த நேரத்துல எந்த வேலையை எப்ப பார்ப்பாங்க, யார் எப்ப கொடுக்குறாங்கன்னு தெரியாம சுற்றிட்டு இருக்க ஒரு மனிதர் அதற்கிடையில் நேரத்தை ஒதுக்கி சிறுகதை எழுதுவது, படிப்பது, சிறுகதை எழுதுவது என்பதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. நான் பல நேரத்துல பல நூல்களை அவர் இந்த புத்தகம் வந்திருக்குன்னா எனக்கு தெரியாத நூல் அவரே எனக்கு வரவழைச்சு கொடுத்திருக்காரு. பல நூல்களை எனக்கு வரவழைச்சு கொடுத்திருக்காரு. அந்த அளவுக்கு அதுல ஒரு நூலை சொன்னார் யாரு பதிச்சிருக்கான்னு சொல்ற அளவுக்கு அவருக்கு அந்த அறிவு இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு மனிதர் ஒரு தினசரி அலுவலுக்கிடையே படிப்பது, அதற்கிடையே எழுதுவது என்பது உண்மையிலே சவாலான விஷயம். அதை ஆனால் அவர் நேர்த்தியாக செய்திருக்கிறார். இந்த நூலை ஆரம்பத்திலேருந்து நாம் கலியூர்மாள்கிட்ட ஒண்ணு நம்ம துவக்கத்திலே சொல்லிட்டோம். அசதிப்பி நூலை எப்படி பேரவையில் நாம் வெளியிட்டோமோ, ஏன்னா ஒரு எழுத்தாளரை அங்கீகரிக்க வேண்டியது நம்முடைய கடமை. அங்கீகரிப்பது என்பது கூட ஒரு அதிகப்படியான சொல்தான். ஒரு எழுத்தாளரை அடையாளப்படுத்த வேண்டியது நம்முடைய கடமை. அதனால்தான் பேரவை முதலில் அவருடைய நூலை, அசதிப்பி நூலை நாம் இங்கு அறிமுகப்படுத்தினோம். அதை போல இன்று கலியூர்மாளுடைய நூலை ஒரு உரிய நேரத்தை நாம் பார்த்துக் கொண்டோ இருந்தோம். தொடர்ந்து 2-3 மாதங்களாக நிகழ்ச்சி நடந்து கொண்டே இருந்தது. இந்த மாதம் மார்ச் மாதம் நம்ம வழக்கமா 2ஆம் சனிக்கிழமையில பேரவை நிகழ்ச்சி நடக்கும். சிறப்பு நிகழ்ச்சியாக இருந்தால் அந்த நாளில் நடக்கும். குடியரசு தினம், காந்தி ஜெயந்தி, கஸ்தூர்பார்கள் நாள், இப்படி அந்த நாளில் நடக்கும். அல்லது எல்லா 2ஆம் சனிக்கிழமையும் நாம் நிகழ்ச்சி நடத்துவோம். அதே போல இந்த மாதம் 2ஆம் சனிக்கிழமை அவருடைய நூல் வெளியாகி இருக்கிறது. அவருடைய எழுத்தை பார்க்கும் போது அது ஒரு கோகரன்ஸ் என்று சொல்வார்கள் இல்லையா, இங்க பாஞ்சு அங்கே பாஞ்சு கடைசியில விட்டடத்துக்கு வர மாதிரி இல்லாம தொடர்ந்து அவர் எழுதுற அவருடைய பாணியை நாம் உண்மையிலேயே பாராட்ட வேண்டும். ஒரு எளிய விஷயம் என்று அந்த புத்தகத்துக்கு தலைப்பு வச்சிருக்கிறார். பல பேர் அழைப்பதில் பார்த்துட்டு மேல டைட்டில் தப்பா இருக்க, எளிய விஷயம்ல போடணும்னு பல பேர் கேட்டாங்க. இல்ல, அந்த அட்டையில இருக்கிற படத்தை யாரும் பாத்தீங்களா? அதுல பாத்தீங்கன்னா கீழே எலி இருக்கும். அதை பார்த்தோம் கொஞ்சம் உங்களுக்கு ஏதாவது யோசிச்சிருக்கலாமே. ஒரு வீட்டுல இருக்க குடியிருக்க எலி என்னென்னலாம் செய்யுங்கிற சம்பவத்தை வச்சு ஒரு சிறுகதை எழுதியிருக்கா. அதுக்கு ஒரு தலைப்பு ஓர் எளிய விஷயம் அப்படின்னு தலைப்பு கொடுத்திருக்கார். அந்த சிறுகதைகள்ல ஒரு சிறுகதை அதனுடைய பேரை தான் தலைப்பாக கொடுத்திருக்காரு அப்படின்னு நாம பல பேருக்கு விளக்கம் அவற்றையும் பல பேர் கேட்டிருக்காங்க. அவருடைய பாணியில ஒரு விளக்கம் சொல்லியிருக்கார். என்கிட்ட கேட்டவங்களுக்கு என்னுடைய பாணியில நான் பதில் சொல்லியிருக்கேன். அவ்வளவுதான் விஷயம். ஏன்னா ஒரு அச்சுக்கு போகும்போது அந்த அளவுக்கெல்லாம் விடையை பார்க்காம யாரும் வெளியிட மாட்டாங்க. ஏன்னா 3-4 பேரை தாண்டி போகும்போது யாராவது கண்டுபிடிப்பாங்க இல்லையா. இப்படிப்பட்ட ஒரு நூலை நாம் இன்று அறிமுகப்படுத்துகிறோம். வெளியீட்டு நிகழ்ச்சி என்று நாம் கணக்குதலில் போட்டிருந்தாலும் அதை சென்னையில் வெளியிடப்பட்டு விட்டது. எப்படி இருந்தாலும் அது ஒரு அறிமுக நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சிக்கு
வழக்கம் போல நம் பேரவையுடைய எல்லா முயற்சிகளுக்கும் உறுதுணையாக இருக்கிற பேரவையை தஞ்சையில் தோற்பதற்கு மூல காரணமாக இருந்தவர்கள் ஒருவர் நம் அன்பிற்கும் பொறுப்பதற்குரிய மரியாதைக்குரிய ஐயா அன்பழகன் அவர்கள். அவர் ஒரு 2 வருஷமா ஒரு விரதம் எடுத்திருக்கார். அந்த விரதத்துல மீறிதான் கழிவு மனுக்காக வந்திருக்காரு. ஒரு 2 மாதமா சில காரணங்களால நாம மேடையில் இருந்தா யாருக்கும் எதுவும் சங்கடம் வந்துடக்கூடாது, ஒரு மேடையில் வர்றதை தவிர்ப்பார். எல்லா நிகழ்ச்சியும் வருவார், பின்னாடி உட்கார்ந்துருப்பார், போவார். கலைஞர் மானுக்காக அந்த நிகழ்ச்சிக்காக அவர் நானே தலைமை இருக்கிறேன் என்று ஏற்றுக்கொண்டு நீங்க வந்திருக்கிற என்பது உண்மையிலே பெரிய விஷயம். பேரவை நிகழ்ச்சி நடக்கிறது என்றால் அவருடைய முழு ஆதரவோடும் அன்போடுதான் இந்த நிகழ்ச்சி நடக்கும் என்பது துவக்கத்தில் இருந்து எல்லோரும் அறிந்த பொழுது நாம் வழக்கமாக சொல்வது, மக்கள் சிந்தனை பேரவையுடைய நிறுவனர் தலைவர் ஸ்டாலின் முருகேசன் அவர்கள் எனக்கெல்லாம் தெரிவதற்கு முன்னாடியே அவர் தான் அறிமுகமானவர். அவர் அறிமுகமானதுனாலதான் பேரவையை தூங்குவதற்கு அவர் திட்டமிட்டு தஞ்சாவூர் மக்கள் சிந்தனை பேரை நாம் போகணும். தொடர்ந்து எல்லா நிகழ்ச்சிகளும் ஆதரவு அவருடைய ஒரு வங்கி ஊழியர் சங்கத்திலும் பொறுப்பில் இருப்பதால் வங்கி ஊழியர் சங்கத்தின் நிகழ்ச்சி அந்த அவருடைய பொறுப்பில் இருக்கிற அந்த அரங்கத்தை மாதம் நிகழ்ச்சி நடத்தி கொள்வதற்கு நாங்கள் அன்பாக செய்திகள் வைப்பதால் வைத்திருப்பதால் மாதம் நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறோம். இது ஒரு சிறப்பு நிகழ்ச்சி என்பதால் அவரை இந்த நிகழ்ச்சியை நாம் இங்கே நடத்துகிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு கலைவருமானுக்காகவும் இந்த பேரவைக்காகவும் இந்த வெளியீட்டு நிகழ்ச்சியை தலைமை தாங்க இசைவளித்தது மட்டுமில்லாமல் எவ்வளவோ இடர்பாடுகளுக்கு இடையே கடந்த 7 மாதமா ஒரு வெளியிலே எங்கேயும் போகாமல் இருந்தார். நிகழ்ச்சியாக இன்று ஒரு கார் எடுத்துக் கொண்டு வந்து இங்கு தலைமையை வந்திருக்கிறார்கள். பேரவையின் சார்பில் அவர்களை கலைவர் மாநிலடைய குடும்பத்தின் சார்பிலும் அவர்கள் அன்புடன் வரவேற்கிறோம். எழுத்தாளர் சுனில் கிருஷ்ணா அவர் விரைவில் வந்து விடுவார். அவர் வெளியூர்ல இருந்து வரணும். வெளியூர் பயணம்னா சில சங்கடங்கள் இருக்கும். நம்ம நிகழ்ச்சி உரிய நேரத்தில் தோணுன்றதுனால நம்ம துவங்கிட்டோம் தேவை. அவருக்கு சில நிமிடங்கள்ல வந்து சேர்ந்துள்ளார். கலைவர் மாலை போலவே ஏற்கனவே வாசகர்களாகவும் இருந்து கொண்டு எழுத்தாளர்களாகவும் இருக்கிற 4 இந்த நிகழ்ச்சியில் இந்த ஒரு எளிய விஷயம் சிறுகதை தொகுப்பை வாசித்து விட்டு கருத்துரை வழங்குவதற்காக 4 நண்பர்கள் இங்கே இருக்கிறார்கள். அதில் இங்கே வயதில் அல்ல, எழுத்தில் மூத்த எழுத்தாளர் அசோக்குமார். அவர் பல சிறப்பான நூல்களை எழுதியிருக்கிறார். அவர் சிறந்த எழுத்தாளர் என்பதற்கு ஒரு பெரிய உதாரணம் அவருடைய எழுத்துக்களை காலச்சுவடு பதிப்பகம் வெளியிட்டது. அதுதான் முக்கியம். காலச்சுவடு பதிப்பகம் அவ்வளவு சுலபமா எல்லா நூல்களையும் வெளியிட்ட மாட்டாங்க. நீண்ட வாசிப்பு அனுபவம், ஒரு விஷயத்தை எப்படி சொல்ல வேண்டும் என்ற நுட்பம் எல்லாம் தெரிந்த ஆற்றல் வாய்ந்த ஒரு எழுத்தாளர். சுருக்கமாக பேசக்கூடிய ஆற்றலும் உள்ளவர். எந்த விஷயத்தையும் தெளிவாக சொல்லக்கூடிய ஆற்றல் உள்ளவர். எழுத்து என்பது அவருக்கு வாய்த்தவர். அசோக்குமார் தஞ்சாவூர்காரர் தான். அவருடைய எளிதா அப்படி ஒரு எல்லாருடையும் கலந்து இருக்கிற இயல்பு அவருக்கு இல்லை. இருந்தாலும் நான் அவரை பாராட்ட வேண்டும். தஞ்சை மண்ணை சேர்ந்த ஒரு எழுத்தாளர், சிறந்த எழுத்தாளர். அவர் இந்த நூலுக்கு கருத்துரை வழங்க நம்மிடையே இருக்கிறார். அசோக்குமார் அவர்களை பேரவை அன்புடன் வரவேற்று சந்தான கிருஷ்ணன் அவர்கள் அன்புடன் ஐயா அவர்களுக்கு மிக நெருக்கமானவர். இந்த வங்கி ஊழியர் சங்கத்தை உருவாக்குவதற்கு ஒரு தந்தை மிக கூடுதலான காரணமாக இருந்தவர். அவருடைய தந்தையார் அவர்கள் வங்கி ஊழியராக இருந்தவர். சந்தான கிருஷ்ணன் ஒரு தீவிர வாசகர். அவர் சில கலந்துரையாடலை நடக்கும்போது நாம் கவனித்திருக்கிறோம். எல்லோரையும் கவனித்திருக்கிறார்கள். ஒரு விஷயத்தை அவர் அவ்வளவு எடுத்து சொல்கிற பாணி என்பது அவருக்கு சந்தான கிருஷ்ணனுக்கு என்ற ஒரு பாணி இருக்கிறது. இந்த பாணியில் எடுத்து குறிப்பாக சொல்லிக் கொண்டே இருப்பார். ஒரு விஷயம் நன்றாக வெளிப்படும். மேம்போக்காக ஒரு நூலை படித்துவிட்டு பேசுகிற விஷயம் சந்தான கிருஷ்ணனிடம் இல்லை.
ஒரு நூலை எடுத்துக்கொண்டால் முதலிலிருந்து கடைசி வரை ஒழுங்காக வாசித்து விட்டு அதில் இருக்க கருத்துக்களை ஒழுங்குபட எழுதி சொல்கிற ஆற்றல் உண்டு. அவரும் சிறுகதைகளை பிளாக்ல எழுதி கொண்டிருக்கிறார். விரைவில் அவருடைய சிறுகதைகளும் புத்தகமாக வர வேண்டும், அதை இங்கு அறிமுகப்படுத்தப்பட வேண்டும் என்பது நம்முடைய ஆவல். இந்த எழுத்தாளர் வாசகர் சந்தானகிருஷ்ணன் அவர்களை பேரவை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம டால்ஸ்டாய் புத்தக நிலையம் சினிமா தியேட்டர்லாம் ரொம்ப காலத்துல துவங்கி இப்ப மூடிட்டு இருக்காங்க. புத்தகம் வாசிக்கிற பழக்கம்லாம் ரொம்ப குறைஞ்சிட்டு இருக்கோ அப்படிங்கிற நாம அச்சப்பட்டு இருக்கிற காலத்துல உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் டால்ஸ்டாய் பேர் ஒரு புத்தக நிலையத்தை துணிச்சலாக துவங்கி அதை நடத்தி கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு மாதமும் நம்ம ராஜராஜ சோழன் போன்ற நண்பர்களோடு சேர்ந்து மாதம் ஆசிரியர் வட்டம் நடத்தி நூல்களை அறிமுகப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அந்த அவருடைய புத்தக நிலையத்துக்கு வெளியே சென்றால் ஒரு நல்ல ஒரு வாசகத்தை எழுதி கொண்டிருப்பார். புதிதாக வந்திருக்கிற நூலை அச்சிட்டு அதில் அந்த நூலை பற்றி விவரங்கள் எழுதியிருப்பார். புத்தகம் விற்குமா இல்லையா என்பதை பற்றிலாம் அவர் கவலைப்படவில்லை. இலக்கியத்தை அறிமுகப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் அவரும் அவர் தந்தையாரும் சேர்ந்து நடத்தி டால்ஸ்டாய் புத்தக நிலையத்தை துவங்கி இருக்கிறார்கள். ஆங்கில நூல்களை வாசிப்பதில் அலாதி பிரியம் அவர் கற்றுவதற்கு எப்பவும் இருக்கும். அவர் பேசும்போதே இடையில ஆங்கில சொல் வரும். அவரே சொல்லியிருக்காரு, தவறா நினைச்சுக்காதீங்க, பழக்க தோஷம் அப்படின்னு எல்லாம் வெளிநாட்டுல இருந்தவர் அவர். அதனால அவருடைய பணி பாராட்டத்தக்க பணி. அவரும் நல்ல வாசிப்பாளர். அவர் கருத்துரை வழங்க வந்திருக்கிறார். அச்சுதன் அவருடைய பேரவை அன்புடன் வரவேற்று ஆசியத்திற்கு நீண்ட நாள் நாம் பெரியவர் இருக்கிறார். நம்முடைய வாசகர் வட்டத்தினுடைய பொறுப்பாளர்கள் அவரும் ஒருவர். அவரை பற்றி ஏற்கனவே நாம் சொல்லியிருக்கிறோம். அவரும் நிறைய படிக்கிறவர். படித்து இங்கு கருத்து சொல்ல இங்கு வந்திருக்கிறார். நான் இவ்வளவு நேரம் பேசியிருக்கிறது வேற ஒண்ணும் இல்லை, சுனில் கிருஷ்ணன் வந்துடணுங்கிறதுக்காக தான், வேற ஒண்ணும் இல்லை. நீட்டுறது முழங்குறதெல்லாம் சில காரணம் இருக்கும், காரணம் இல்லாமல் நீட்டக்கூடாது. இந்த நிகழ்ச்சியில் சுனில் கிருஷ்ணன் வந்து சேர்வதற்கு முன்னாலே மரியாதைக்குரிய அன்பழகன் அவர்கள் தன்னுடைய தலைமை உரையை ஆற்றும்படி அன்புடன் அழைக்கிறேன். அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்களுக்கு மக்கள் சிந்தனை பேரவை தஞ்சை மாவட்டத்தின் சார்பில் கலிதேவர் என்கிற திரு கலிபெருமாள் அவர்கள் எழுதிய சிறுகதை தொகுப்பினை அறிமுக நிகழ்ச்சிக்கு வரவேற்புரையாற்றிருக்கக்கூடிய மக்கள் சிந்தனை பேரவையினுடைய மாநில துணைத் தலைவர், எழுதி மிகுந்த இந்த அமைப்பை இந்த மாவட்டத்தில் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பேராசிரியர் ஐயா வீராமலிங்கம் அவர்களே, நூலினை அறிமுகம் செய்து உரையாற்ற இருக்கக்கூடிய மருத்துவர் இரா சுகிலிகிருஷ்ணன் அவர்களே, இந்த நூலை பற்றி சிறந்த கருத்துரைகளை வழங்குவதற்காக வருகை இருந்திருக்கக்கூடிய திரு அசோக்குமார் அவர்களே, திரு சந்தானகிருஷ்ணன் அவர்களே, திரு ஆசை தம்பி அவர்களே, திரு அச்சுதன் அவர்களே, நூலாசிரியர் திரு கலிபெருமான் அவர்களே, அவர்களுடைய தாயார் துணைவியார், அவருடைய அன்பு மகள் உள்ளிட்ட அவையோர்களே, தஞ்சையில் எந்த இலக்கிய நிகழ்வுகள் நடைபெற்றாலும் அதை தொகுத்து காணொலியாக வழங்கக்கூடிய அன்பிற்குரிய ஐயா கரந்தை ஜெயக்குமார் அவர்களே, சிங்கப்பூர் தமிழ் பேராசிரியர் ஐயா அவர்களே, எழுத்தாளர் ராமதாஸ் அவர்களே, அன்பிற்குரிய பெருமக்களே, ராம சந்திரசேகரன் உள்ளிட்ட அவையோரே, இன்றைக்கு பேராசிரியர் வீராமலிங்கம் ஐயா அவர் குறிப்பிட்டதை போல் ஜனவரி மாதம் 10ஆம் தேதி காந்திய சட்டம் என்ற பேராசிரியர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு நூல் வெளியீட்டு விழா. அந்த நூல் வெளியீட்டு விழாவிலேதான் நான் தற்போது வரை கடைசியாக கலந்து கொண்ட ஒரு நிகழ்ச்சி.
அதற்கு 2 நாள் கழித்து என்னுடைய உடலிலே ஒரு பெரும் மாற்றம். என்னால் எழுந்து வர முடியுமா என்கின்ற ஒரு நிலையை கடந்து இன்றைக்கு நான் வந்திருக்கிறேன் என்று சொன்னால் அது தமிழை ஒரு புறத்திலே போற்றுவதாகவும் வரவேற்பதாகவும் இருந்தாலும் கூட ஐயா கலியப்பர் பார்க்கின்ற எளியவர்களால் ஒரு எளிய விஷயம் என்ற நூல் வெளியீட்டு நடைமுறைகிறது என்கிற பொழுது அதிலே நாம் நம்முடைய உடல் நலத்தை விட இந்த நிகழ்ச்சியை கலந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு மகிழ்ச்சியோடு நான் வந்திருக்கிறேன். நான் தயக்கத்தோடு என்னுடைய துணைவியாரிடத்திலே சொன்னேன், 2 மாத காலமாக நான் வீட்டை விட்டு வெளியே செல்லாமல் இருக்கிறேன், இன்றைக்கு ஒரு நிகழ்ச்சிக்கு செல்கிறேன் என்று சொன்ன பொழுது அவர் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்து, நீங்கள் இது போன்ற நிகழ்ச்சிகளுக்கு சென்றவும் தான் உங்கள் உடலிலே ஒரு புத்துணர்ச்சி ஏற்படும் என்பதை நான் நன்கு அறிவேன், எனவே சென்று வாருங்கள் என்று என்னை வாழ்த்தி அனுப்பினார். அவருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தோழர் கலியபெருமாள் அவர்கள் ஒரு மிகச்சிறந்த படிப்பறிவு மிக்க ஒரு அறிஞர் அல்ல, ஆனாலும் எழுத வேண்டும் என்கின்ற ஆர்வம் சில நூல்களை அவர் கற்கிற பொழுது அவருக்கு எழுதியிருக்கிறது. ஜெயகாந்தனை படித்திருக்கிறார். அவருடைய வாழ்க்கையில் பலரை அவர் ஒரு முன்னோடியாக எடுத்துக்கொண்டு ஏற்றுக்கொண்டு இந்த நூலை உருவாக்க வேண்டும் என்று அவர் அதை வெளியிட வேண்டும் என்கின்ற ஒரு ஆர்வத்தோடு கூட இல்லாமல் தனக்குள்ளே எழுந்த சிந்தனைகளை சிறு சிறு கதைகளாக அவர் எழுதி கொண்டிருந்தார். பேராசிரியர் விஜயராமலிங்கம் அவர்கள் அவரிடத்திலே இதை நீங்கள் ஒரு நூலாக தொகுத்து வழங்குங்கள், உங்களிடத்திலே இருக்கக்கூடிய திறமை வெளி உலகத்திற்கு தெரிய வேண்டும் என்று சொல்லி வற்புறுத்தி இந்த நூலை அவர் எழுத வைத்தார். அதை போலவேதான் நம்முடைய தலைமை ஆசிரியர் ஐயா ஆசை தம்பி அவர்களும் சில நூல்களை எழுதியிருந்தார். அவர்களை உற்சாகப்படுத்தி இந்த நூல்களை நீங்கள் வெளியிட வேண்டும் என்று அந்த ஒரு ஆர்வத்தை அவரிடத்தில் உருவாக்கி இன்றைக்கு தஞ்சையில் பல எழுத்தாளர்களை உருவாக்கக்கூடிய ஒரு மாபெரும் பணியை ஐயா விஜயராமலிங்கம் அவர்கள் மக்கள் சிந்தனை பேரவை மூலமாக நிகழ்த்தி கொண்டிருக்கிறார். சிறுகதைகள் இங்கே இருக்கக்கூடிய இந்த 4 ஒரு நல்ல அணி. எனக்கு அவர்கள் மீது ஒரு வருத்தமும் உண்டு, ஒரு மகிழ்ச்சியும் உண்டு. இவர்கள் மக்கள் சிந்தனை பேரவையினுடைய வாசகர் வட்டத்திலே நாவல் அறிமுக நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு தன்னுடைய கருத்துக்களை எல்லாம் அங்கே பதிய வைப்பார்கள். நாவலே படிக்காத என்னை போன்றவர்கள் எல்லாம் அதை நாங்கள் ஆர்வத்தோடு கண்டுகளிப்போம். ஆனால் மக்கள் சிந்தனை பேரவையின் சார்பில் எத்தனையோ மிகப்பெரிய நிகழ்ச்சிகள் மாநிலத்திலே ஈரோட்டிற்கு பிறகு தஞ்சையிலே தான் மிகப்பெரிய ஆளுமைகள் அவர்கள் எல்லாம் அழைத்து நடத்தக்கூடிய அந்த கூட்டங்களில் எல்லாம் அவர்கள் கலந்து இல்லையே என்கின்ற ஆதங்கம் எனக்கு நிறைய இருக்கிறது. அதை நான் ஐயா கலியபெருமாள் அவர்களிடத்திலே கூட சொல்வேன். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக அவர்களுக்கெல்லாம் சொல்வேன், நீங்கள் நூல்களை திறனாய்வு செய்யுங்கள், அதை நாங்கள் வரவேற்கிறோம், ஏற்றுக்கொள்கிறோம். நல்ல நிகழ்ச்சிகள் நடைபெறுகிற பொழுது உங்களுடைய ஒத்துழைப்பும் அவசியம் தேவை இருக்கிறது. எனவே நீங்களும் அடுத்த நிகழ்ச்சியில் மாதம் தஞ்சையில் நிறைய நிகழ்ச்சிகள் நடக்கிறது. அவற்றையெல்லாம் நம்முடைய கலைஞர் ஜெயக்குமார் ஐயா அவர்கள் இலக்கிய நிகழ்ச்சி என்று சொல்லி தொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே நீங்கள் அதில் கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். அண்மையிலே மறைந்த கவிஞர் ஈரோடு தாமிரமன் தமிழன்பன் அவர்கள் ஒரு கவிதையை எழுதியிருந்தார். இந்த நிகழ்வுக்கு அது மிக பொருத்தமாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். அவர் சொல்வார், நீங்கள் 10 நதிகளோடு பழகி பாருங்கள், நீங்கள் ஒரு நதியாக முடியாது. 10 பலவற்றை சொல்லிவிட்டு கடைசியாக சொல்வார், நீங்கள் 10 நூல்களோடு பழகி பாருங்கள், 11வது நூலாக நீங்கள் படிக்கப்படுவீர்கள் என்று குறிப்பிடுவார். அது என்னை பொறுத்த வரையிலே அவர் என்ன நோக்கத்திற்காக எழுதினாலும் தெரியவில்லை. ஆனால் என்னுடைய பார்வையில் அது திரு கலியபெருமானுக்காகவே தமிழன்பன் ஐயா அவர்கள் அதை எழுதினார்கள் என்று நான் கருதுகிறேன். அப்படிப்பட்ட இந்த சிறுகதைகள் என்பது தமிழகத்திலே பலர் எழுதியிருக்கிறார்கள். பேரறிஞர் அண்ணா அவர்கள் இந்த சிறுகதைகள் எழுதுபவர்களை, நாடகத்திலே வசனம் எழுதுபவர்களை, இயக்குபவர்களை எல்லாம் அவர் தன் பக்கத்திலே வைத்துக் கொண்டு அவர்கள் எல்லாம் வளர்ந்த பெருமைக்குரியவர் அவர். ராமநாதபுரம் மாவட்டத்திலே சிறுகதை மன்னன் என்று தென்னரசு அவர்களை சிறுகதை மன்னன் என்று அழைப்பார். அண்ணா அவர்களே அழைத்திருக்கிறார் என்று சொன்னால்
அவர் அந்த சிறுகதைகளில் எந்த அளவிற்கு ஒரு ஈடுபாடு மிக்கவராக இருந்திருப்பார் என்பது அந்த காலகட்டங்களில் அந்த சிறுகதைகள் எல்லாம் வெகு வேகமாக எல்லோரிடத்திலும் பரவியது. பேரறிஞர் அண்ணா கூட எனக்கு இப்பொழுது நினைவுக்கு வருகிறது. நான் கல்லூரியிலே புகுமுக வகுப்பு படிக்கிற பொழுது அந்த தமிழ் புத்தகத்தில் ஒரு கட்டுரையை அண்ணா அவர்களுடைய பாடமாக வைத்திருந்தார்கள். செவ்வாழை என்ற தலைப்பிலே உருவான ஒரு கட்டுரை. அது ஒரு பொது உடைமை சித்தாந்தத்தை மிக ஈடுபாட்டோடு அண்ணா அவர்கள் திராவிட சிந்தனையிலே ஊறி தெளித்த அண்ணா அவர்கள் பொது உடைமை கருத்தை அங்கே அந்த கட்டுரையின் ஒரு சிறுகதையின் மூலமாக கொண்டு வந்து செல்வார். ஒரு செங்கோடன் என்ற ஒரு விவசாய கூலி தொழிலாளி அவருடைய வீட்டிலே ஒரு வாழைக்கன்றை நட்டு வைத்து அந்த வாழைக்கன்றை திறந்தோறும் அவருடைய புதவி பள்ளிக்கு சென்று விட்டு வந்து மாலையிலே அதற்கு நீர் ஊற்றுவது. அந்த வாழைக்கன்று வளர்ந்து வர வர அவருடைய உள்ளத்திலே ஒரு எழுச்சியும் ஒரு புத்துணர்வும் ஏற்பட்டு இந்த மரம் எப்பொழுது நம்முடைய பயனுக்கு வரும் என்று காத்துக் கொண்டிருந்த நேரத்தில் அந்த மரம் செவ்வாழை ஒரு தார் கொடுக்கிறது. அந்த தாரை தன்னுடைய மகனுக்கு அவர் விட்டு சொல்லிக் கொண்டே வருகிறார். அண்ணா அவர்கள் ஒரு சிறுகதையை ஒரு பெருங்கதையை போல எழுதியிருப்பார்கள். அந்த செவ்வாழையினுடைய சிறப்புகளை எல்லாம் அப்பொழுதெல்லாம் நான் செவ்வாழையை பார்த்ததில்லை, இப்பொழுது பார்க்கிறோம். அவர் சொல்லிவிட்டு அந்த ஞாபகம் வருகிறது. அந்த செவ்வாழை தாரை வெட்டி தன்னுடைய மகளுக்கு குடும்பத்திற்கு அளிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அதற்கு முதல் நாள் இரவு அவருக்கு அவருடைய முதலாளி அவர் வேலை பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய பண்ணையாளர் அவரை அழைத்து உன்னுடைய வீட்டிலே செவ்வாழை ஒரு தார் போட்டிருக்கிறார், அதை கொண்டு வா, என்னுடைய மகள் ஆசையோடு காத்திருக்கிறார் என்று சொல்லி அதை அவர் வெட்டி கொண்டு போவார். இதை எதற்கு சொல்கிறார் என்று சொன்னால், ஒரு புரட்சியை உருவாக்கக்கூடிய வகையிலே பண்ணையத்துக்கும் முதலாளிகள் பண்ணையார்கள் சாதாரண மக்களுடைய உழைப்பை அவர்கள் எடுத்துக் கொள்கிறார்கள் என்பதற்கு மிக தெளிவாக குறிப்பிடுவார்கள். அப்படிப்பட்ட சிந்தனைகள் எல்லாம் தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய புரட்சிகள் எல்லாம் உருவாக்கி இருக்கக்கூடிய அந்த வகையிலே ஒரு சாமானியனாக இருந்தாலும் கூட ஐயா கலிபெருமாள் அவர்கள் இந்த நூலை மிக துணிச்சலாக எழுதியிருக்கிறார். இது மட்டுமல்ல, இன்னும் பல நூல்களில் அவர் எழுதி வைத்திருக்கிறார். மிக விரைவில் அவற்றையும் ஐயா விஜயராமலிங்கம் அவர்கள் மூலமாக மக்கள் சிந்தனை பேரவையிலே அந்த நூல்களும் அறிமுகப்படுத்த இருக்கிறது என்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தியை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மக்கள் சிந்தனை பேரவையினுடைய நோக்கம் எல்லோரிடத்திலும் வாசிப்பை கொண்டு செல்ல வேண்டும். அப்படி கொண்டு செல்கிற பொழுது தரமான நூல்களை படைக்க வேண்டும். தரமான நூல்களை படைத்திருக்கக்கூடிய படைப்பாளிகளை போற்ற வேண்டும், பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு அடிப்படையில் தான் மக்கள் சிந்தனை பேரவை ஒரு நூலை அறிமுகம் செய்கிறது என்று சொன்னால் அந்த நூலுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மரியாதை. அந்த நூலை முழுமையாக மக்கள் சிந்தனை பேரவை அங்கீகரிக்கிறது என்று சொன்னால் மக்கள் மன்றத்தில் மக்கள் மனதில் ஆழமாக வேரூன்றக்கூடிய ஒரு நூலாகத்தான் இருக்கும். அந்த வகையில் நண்பர் கலிபெருமாள் அவர்கள் எழுதிய இந்த நூல் தமிழ்நாட்டினுடைய சரித்திரத்திலே போற்றக்கூடிய ஒன்றாக எதிர்காலத்திலே நிச்சயமாக விளங்கும் என்ற நம்பிக்கையோடு என்னுடைய வாழ்த்துக்களை அவருக்கு தெரிவித்து, இது போன்ற இன்னும் பல்வேறு நூல்களை நீங்கள் எழுதுங்கள். அவற்றை வரக்கூடிய இளைய தலைமுறை படித்து இங்கே இருக்கக்கூடிய இந்த கருத்துரையாளர்கள் எல்லாம் அது தொடர்பாக அவர் தன்னுடைய கருத்துக்களை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த அருமையான வாய்ப்பை எனக்கு வழங்கிய கலிபெருமாள் அவர்களுக்கும் மக்கள் சிந்தனை பேரவையினுடைய இந்த மாவட்டத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் ஐயா பேராசிரியர் அவர்களுக்கும் என்னுடைய நிறைந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். மகிழ்ச்சியோடு. தலைவர்களுக்கு நன்றி. நம்ம அன்புக்குரிய எழுத்தாளர் சுனில் கிருஷ்ணன் அவர்கள், அவரை காந்திய எழுத்தாளர் என்றுதான் சொல்ல வேண்டும். நிறைய நூல்களை காந்தியை பற்றி அவர் எழுதியிருக்கிறார். பல்வேறு பதிப்பகங்கள் அதை வெளியிட்டிருக்கின்றன. ஆளுமையை பற்றி தான் அவர் எழுதியிருப்பார். அப்படிப்பட்ட ஒரு நூல் தான் அன்புள்ள என்ற ஒரு நூல். அதே போல நாளைய காந்தி என்ற ஒரு நூல் அவர் எழுதியிருக்கிறார். காந்தியை சுமப்பவர்கள் என்ற ஒரு நூல் எழுதியிருக்கிறார். இப்படி காந்தியத்தின் அடிப்படையிலேயே பல நூல்கள் அவர் எழுதியிருக்கிறார். நான் இந்த கட்டுரையை பல ஆண்டுகளுக்குள்ளே படித்து வியப்படைந்தேன். சமீபத்தில் வெளியான ஒரு நூலில் அந்த கட்டுரை வந்திருக்கிறது என்றாலும்
பகத்சிங் காந்தி விஷயத்தை அவர் அப்பொழுதே தொட்டு இருக்கிறார் என்பது வியப்புக்குரிய விஷயம். அப்படி ஒரு காந்திய அடிப்படையிலே அவர் எழுதியிருக்கிறார். அவருடைய எழுத்துக்களில் மாஸ்டர் பீஸ் என்று நான் கருதுவது 2 தான். மற்ற எழுத்துக்கள் எல்லாம் பிரமாதமா இது தவிர நிறைய பேட்டி கட்டு எழுதியிருக்கிறார், சிறுகதை தொகுப்பு எழுதியிருக்கிறார். எல்லாவற்றிலும் அடிப்படையில் ஒரு மாறல் இருக்கும். மற்றவர்களுக்கு ஒரு செய்தி இல்லாமல் சும்மா எழுத்துக்காக எழுதுவதெல்லாம் இன்றைக்கு புத்தகங்கள் பல வந்து கொண்டிருக்கின்றன. அதெல்லாம் காலப்போக்கில் மறைந்துவிட்டு என்பதுதான் உண்மை. காலங்காலமாக நிலைத்து நிற்க வேண்டும் என்றால் நிலைத்து நிற்கக்கூடிய கருத்துக்களை அது தாங்கி இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு எழுத்தாளர், ஒரு இளைஞர் சுனில் கிருஷ்ணன். அவருடைய மாஸ்டர் பீஸ் என்று நான் சொல்வது பெரும்பாலும் தமிழ்நாட்டில் அறிந்திருப்பார்களே கூட எனக்கு தெரியவில்லை. மகாத்மா காந்தியின் தமிழில் காந்தியை பற்றி எழுதப்பட்டவை எல்லாம் திரட்டி, பெரும்பாலானவற்றை திரட்டி, பிக்ஷன் நான் பிக்ஷன், கதை இல்லாத கட்டுரைகள் எல்லாம் தொகுத்து புகழ்பெற்ற பாரதிய வித்யாபவன் வெளியிட்டது. ஆங்கிலத்தில் அதை அவரே மொழிபெயர்த்து வெளியிட்டிருக்கிறார். அது பல பாகங்களை கொண்டு அதில் ஒரு பாகம் முழுவதும் இவரே எடிட் பண்ணியிருக்கிறார். 2022 ஆகஸ்ட் வாக்கில் அது வெளிவந்ததா எனக்கு நினைவு. அந்த புத்தகத்தை நான் வாங்கிட்டேன்னு ஒரு போன் பண்ணி கூட சொல்லியிருக்கேன். எம்மாவுக்கு நினைவா ஒரு அற்புதமான நூல். பல நூல்களை எழுதியிருக்கிறார். இதற்கு அடுத்து சமீபத்தில் ஒரு நல்ல பணியை அவர் ஆற்றியிருக்கிறார். சத்திய சோதனை காந்தி எழுதிய நூலை சாதாரணமாக காந்திய நூல்களை வெளியிடுகிற பதிப்பகம் வெளியிட்டுக் கொண்டே இருக்கும். தமிழ்நாட்டில் 1959 அவினாசிலிங்கம் செட்டியார் அவர்களை தலைவராக கொண்டு ஓ வெங்கடாஜலபதி என்ற காந்தியர் அவரை செயலாளராக கொண்டு மரியாதைக்குரிய பெருந்தலைவர் காமராஜ் அவர்களை போன்றவர்களை உறுப்பினராக கொண்டு ஒரு குழு உருவாக்கி அந்த சத்திய சோதனையை ஒரு ஆய்வு பதிப்பாக வெளியிட்டார்கள். ஐயா அவர்கள் சொல்கிறார்கள். அதுதான் மிக சிறந்த நூலாக கருதப்படுகிறது என்றாலும். ஏனென்றால் சத்திய சோதனை எழுதப்பட்ட பல விஷயங்களுக்கு விளக்கமும் அடிக்கோடும் இடப்பட்ட நூல் அது. 1959 அது வெளிவந்தது. அதை 20 தொகுப்பாக வெளியிட்ட போது அதில் ஒரு தொகுப்பாக அது இடம்பெற்றது. அதற்கு பிறகு அது ஆரம்ப காலத்தில் அதுக்கு முன்னாலே கலெக்டர் உற்சா மகாத்மா காந்தி என்ற 100 வால்யூம்ல அவருடைய சத்தியோசனம் மட்டும்தான் இருந்தது. பிறகு அது ஆட்சி பதிப்பு வந்தது. இப்பொழுது சுனில் கிருஷ்ணன் ஆற்றியிருக்க மாபெரும் பணி அந்த சத்திய சோதனையை ஒரு ஆய்வு பதிப்பாக மிக அருமையாக சமீபத்தில் வெளியிட்டு காலச்சோடு பதிப்பும் வெளியிட்டிருக்கிறது. இந்த 2 தான் அவர் எழுதியிருக்க பல நூல்கள்ல மிக சிறப்பானதாக நாம் தருவது இந்த 2 தான். அவர் ஆற்றியிருக்க பணி என்பது சாதாரணம் அல்ல. வாய்ப்பு இருந்தால் அந்த ஆய்வு பதிப்பு சத்திய சோதனையை வாங்கி படித்து பாருங்கள். காந்தி இருந்திருந்தால் அவர் ஒரு முத்தமே கொடுத்திருப்பார் அவருக்கு. அப்படி ஒரு ஆய்வு நூல் அது. நம்மகிட்ட என்ன வருத்தம்னா பிரபலமான நூலை நம்ம வாங்குறோம், தேவையான நூலை வாங்குறது. ஆர்ப்பாட்டமாகவும் ஆடம்பரமாக வருகிற நூல்கள் எல்லாம் வாசிக்கப்பட்டு குப்பைக்கு போய் கொண்டிருக்கின்றன. அடிப்படையான நூல்களை எல்லாம் நம்ம தேடி பிடித்து வாங்கி படிக்க வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். அப்படிப்பட்ட அன்பிற்குரிய ஆற்றல் வாய்ந்த எழுத்தாளர், தமிழகத்தினுடைய எழுத்தாளர் வரிசையில் இடம் பிடித்திருக்கிற ஒரு இளைஞர் சுனில் கிருஷ்ணன். அவர் ஒரு மருத்துவரும் கூட. இந்த சுனில் கிருஷ்ணன் அவர்கள் இந்த நூலை பற்றி ஆய்வுரை வழங்குவதற்காக இங்கு வந்திருக்கிறார். அவரை தஞ்சை மாவட்ட மக்கள் சிந்தனை பேரவை அன்புடன் வரவேற்று அவருக்கு பேரவையின் சார்பில் மௌனவதம் என்கிற நூலை நம்முடைய நிகழ்ச்சியின் தலைவர் அன்புடன் ஐயா அவர்களை வழங்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். பேரவையின் பொறுப்பு உறுப்பினர் மரியாதைக்குரிய ஆஷா தம்பி அவர்கள் தமிழ்ல வடிவங்கள் மரபிலக்கியம் இருக்கு, நாவல் கவிதை இருக்கு, சிறுகதை இருக்கு. நோக்கில
தமிழ்ல மிகவும் வளர்ச்சி பெற்ற முதிர்ச்சி பெற்ற வடிவம் அப்படிங்கிறது வந்து சிறுகதை தான். தமிழ்ல வந்து ஒரு சிறுகதைக்குள்ள தான் நம்மளுடைய மாஸ்டர்ஸ் எல்லாரும் முதலே உருவாக்கிட்டோம். உண்மை புத்தகங்கள்ல இருந்து ஆரம்பிச்சோம்னா உண்மை புத்தகம் அழகிசாமி, சூப்பரா, தீஜா, இப்போ ஒன்னாவது வந்து உங்களுடைய பல மாஸ்டர்கள் சுந்தரபாணசாமி ஒரு நாவல்களை விட நமக்கு வந்து சிறுகதையில ஒரு மிக வலுவான ஒரு மரபு, பெரிய தொடர்ச்சி. அப்போ டி.எஸ். எலியட் வந்து ஒரு விஷயம் சொல்றாரு, ட்ரெடிஷன் அப்படிங்கிறது மரபு என்ன, அதாவது ஒரு புதுசா ஒரு எழுத்தாளர் எழுத வராரு அப்படின்னா அவர் வந்து திடீர்னு அந்தரத்துல இருந்து கிழிச்சு வர முடியாது. வந்து அவுட் ஆஃப் நோவேர் வர முடியாது. வரலாம், எழுதலாம், வாழ்க்கையில் எழுதலாம், அனுபவிச்சிருக்கலாம். ஆனா அவர் வந்து ஏதோ ஒரு வகையில மரபுடைய தொடர்ச்சி. புரிஞ்சுக்கலாம்னா ஒரு சங்க காலம் நம்ம எழுத தொடங்கின அதுக்கு எப்போ எழுத்து அது கதை சொல்லலுங்கிறது ஒரு எப்போ தொடங்குச்சோ அதுல இருந்து ஒரு ஆர்டிஸ்ட் வந்து ஒரு விஷயம் சொல்லிக்கிட்டே வராங்க. அதுக்கு அடுத்தடுத்து வரக்கூடியவங்க அதுக்கு எதிர்வினை ஆட்டிக்கிட்டே வராங்க. ஒரு அப்சர்வேஷன் இருக்கலாம், சங்க கவிதையில ஒரு பாடல்ல ஏதோ ஒரு அப்சர்வேஷன் இருக்கலாம். அந்த கவிதைக்கு இன்னைக்கு எதிர்வினையா ஒரு மாணவன் போயிருக்கு, இசை மாதிரியான ஒரு கவிஞர் வந்து எதிர்வினை ஆடுறாங்க. எதிர்வினைங்கிறது ஆமாவும் பாவம், மறுவை பாவம், ரெண்டுமாக இருக்கும். அப்போ நம்ம ஒரு மரபை அறிதல் அப்படிங்கிறது, மரபை அறிதல்னா எங்க இருந்து தமிழ் எங்க இருந்து வருது, தமிழ் கூட வருஷம் கூட ஆண்டு அதனுடைய மரபு சுமை இருக்கு, மரபு ருசியும் அதுதான். ஒரே விஷயம், எது ஒன்றுடைய தனித்தன்மையோ அதுதான் அவருடைய எல்லை. இப்ப நமக்கு நம்மளுடைய மொழிக்குள்ளேயே அறம் சார்ந்த விழுமியங்கள் எல்லாம் ஒதுக்கப்பட்டு ஒரு நெடுங்காலம் இருந்துட்டே வருது. அப்போ அதனுடைய தொடர்ச்சி, அதனுடைய வீரல் அல்லது அதனுடைய விடுபடல், இந்த மாதிரியான விஷயங்களை தான் அது எதிர்வினை ஆகிட்டே இருக்கும். ஒவ்வொரு கதையுமே வந்து நம்ம ஒரு புது எழுத்தாளர் எழுதக்கூடிய எந்த ஒரு கதையுமே முன்னோடியுடைய ஏதோ ஒரு ஆபத்துக்கான எதிர்வினை அப்படின்னு நம்ம பார்க்க முடியும். அது நம்ம ஒரு தனித்து ஒரு தீவுல இருந்து வளர. அப்போ இதுக்கு வாசிப்புங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம எழுத்துல வாசிப்பினுடைய முக்கியத்துவம் என்ன, எழுதுறது ரொம்ப நல்ல விஷயம், எழுதுறோம். ஆனா வாசிக்காம எழுத முடியாது. வாசிப்புல தான் இந்த தொடர்ச்சிக்கு நம்ம வந்துட்டே இருக்கோம். ஒரு கோமை சொல்லுவாரு, அதை கஷ்டப்பட்டு ரொம்ப செஞ்சு 2 வருஷம் வேலை செஞ்சு வாட்ச் கண்டுபிடிக்கணும். அந்த வாட்ச் தனியே வெளியில இருக்கு, அந்த வாட்ச் வெளியில இருக்கிறது நமக்கு தெரியும். நம்மளுடைய முன்னோடிகள் எதையோ கண்டறிஞ்சிருக்காங்க இல்லையா, எதை கண்டறிஞ்சிருக்காங்கிறது தெரிஞ்சாதான் அதுக்கு நம்ம எதிர்வினை ஆடணும். அப்படி இல்லைன்னா பெரும்பாலும் என்ன ஆகும், இப்ப தூரத்து சாயலாக அது மாறி. கலிபெருமாளை பொறுத்தவரையும் அவர் வந்து முதல்ல ஒரு வாசகராக தான் எனக்கு அறிவு. தொடர்ச்சியாக அசோக்குடைய அமைப்பு அதுலேயும் ஒரு எழுவலாக பங்கேற்பார், துருவமுறையில் பங்கேற்பார். அவங்களும் ஒரு தனியார் பிரச்சனை சார்பாக நிறைய எழுத்தாளர்களை கூட்டம் நடத்துறாங்க. இப்போ முதல்ல வாசிப்பு தான், ஒரு எழுத்தாளர் வாசிப்பு தான். அப்புறம் 2வது விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வயது, அறிவு, பரிணாமம், இந்த மாதிரியான விஷயங்கள் தான். இதுல இருந்து இந்த முதிர்ச்சிக்கு பிறகு, ஒரு வயசுக்கு பிறகு அது எழுதும்போது அது என்னவாக இருக்கும். இப்போ ஒரு பிரதியை ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் அதுக்கு பொருள் மாறிட்டே இருக்கும். உதாரணமா மோகம் எடுத்துக்கிட்டோம்னா 18 வயசுல படிக்கும் பொழுது அந்த பிரதி எப்படி இருக்கும், நமக்கு ஒரு வயதுல மூத்த இருக்கக்கூடிய ஒருத்தவங்க மேல நம்ம ஒரு அதோட சின்ன பையன் இருக்கக்கூடிய காதலை பத்தின ஒரு கதையா நம்ம படிக்க முடியும். அதனாலதான் தமிழ்நாட்டில் நிறைய பேர் யமுனா வீடு எங்க, யமுனா வீடு எங்க அப்படின்னு எடுத்துட்டு போய் அழகிட்டோம். அதோட முக்கியம் இல்லை, யமுனா வீடு எங்க 18 வயசுல படிக்கும் போது யமுனா வீடு தேடலாம் தோணும், தப்பு கிடையாது. 40 வயசுலயும் யமுனா வீடு தேட தோணுச்சுன்னா ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குதான். அப்போ 40 வயசுல அந்த டெக்ஸ்ட படிக்கும் பொழுது அதுக்கு வேற அர்த்தம் இருக்கு. அது வந்து ஒரு படைப்புக்கும் சம்பந்தமான விஷயமா பார்க்கணும். ஒரு எழுத்தாளருக்கும் படைப்புக்கும் உண்டான உறவு என்னவா இருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு பேசுறதா நான் பார்க்கிறேன். இன்னும் ஒரு 60 வயசு கழிச்சு படிக்கும் போது இன்னும் அது ஒரு ஆன்மீக ரீதியான டெக்ஸ்டா கூட மாறும். அப்போ எப்படி ஒரு டெக்ஸ்ட் வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வாசகருடைய வயசுக்கு தகுந்த மாதிரி, வயசுக்கு முதிர்ச்சிக்கு தகுந்த மாதிரி அதுவும் பரிணாமம் அடையும். எழுத்தாளரும்
ஒரு ஒரு காலகட்டத்துக்கு பிறகு எழுத வரும்போது நேரடியாக முதல் தொகுப்பு வரும்போது அதுலயும் அந்த பார்க்கலாம். இந்த இது வந்து ஒரு முதல் தொகுப்பு, ஒரு இளையவருமாள் வந்து ஒரு முதல் காலடி எழுதி வச்சிருக்காரு. எந்த வயதிலையும் எந்த நிலையிலையும் எந்த பின்புலத்திலையும் ஒரு கதை எழுதணும், அந்த கதை எழுத வரணுங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அந்த வகையில அவர் வந்து ஒரு சரியான ஒரு திசையை நோக்கி வந்திருக்கிறாரு. நான் நிறைய புதிய கதைகள் புதிய வாசிச்சிருக்கேன். அதனால இந்த ஒரு தொகுப்பை பற்றி பேசுவதை விட பொதுவாக தமிழ் சிறுகதை சூழல்ல இருந்து கொஞ்சம் சில விஷயங்களை பேசலாம். நான் சொன்ன மாதிரி சிறுகதைகள் தான் உள்ளதே சவாலான வடிவம். ஜாகி வந்து தமிழ்ல ரொம்ப முக்கியமான முன்னோடி சிறுகதை ஆசிரியராக நான் பார்க்கிறேன். அவ்வளவு நுட்பமான கூறுமுறை கொண்டவர், நுட்பமான அவதானிகள். அப்ப இன்றைய காலகட்டத்தில் சிறுகதை எழுதுவதில் உள்ள அந்த இலக்கியத்தில் ஈடுபடுவதில் உள்ள பெரிய சவால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்று வந்து நுட்பமாக சொல்ல வருதா, அவதானிப்புகளை சொல்ல வருதா. அப்ப நம்ம என்ன பண்றோம், அவதானிப்புகளை சொல்றதுனா புரட்சி திருக்குறளை பற்றி நிறைய அடிக்கிட்டே போகிறது. நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை ஒரு அலுவலக அறைய வந்து டிஸ்கிரைப் பண்றோம்னா அது அப்படியே விவரிச்சுக்கிட்டே போறது கிடையாது. அதுல ஒரு பொருள் ஒரு கதைக்குள்ள வருதுன்னா அந்த பொருளுக்கு அந்த பொருளுங்கிறத தாண்டி ஒரு பொருள் இருக்கா. ஒரு போன் இருக்குன்னா அந்த போனை அந்த மோட்டரோலா போன் அப்படின்னு போடுறோம்னா மோட்டரோலா போன் ஏன் போடுறோம், மோட்டரோலான்னு சொல்றோம்னா அதுக்கு ஏதோ ஒரு நேரடிக்கு அர்த்தம் வரும். ஒரு சிறுகதையில ஒரு வரியை நீக்கினா அந்த கதையில ஏதோ ஒரு குறையும். அந்த அளவுக்கு அது கட்சிதான். இன்றைய காலகட்டத்தில் பெரும்பாலான கதைகள்ல அந்த பிரச்சனை வந்து இருக்கிறத நம்ம பார்க்கணும். ஏன்னா குறுக்கதைகள் ஒரு வடிவம் வந்து சிறுகதைகள வடிவத்துக்கு நல்ல ஒரு பிரஷர் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. அதனால அந்த குறுக்கதைகளை இன்னமும் சுருக்கமாக துல்லியமாக சொல்லக்கூடிய தன்மை நமக்கு வந்துச்சு. சிறுகதை வந்து கவிதையை நோக்கி அல்லது நாவலை நோக்கி இன்னும் கொஞ்சம் பார்த்து பிரியக்கூடிய ஒரு தன்மையும் இவருடைய கலிபெருமானுடைய கதைகள் வந்து நிறைய அவருடைய அனுபவத்திலிருந்து வருது. அனுபவங்களாகவும் இருக்கு. அதாவது அனுபவங்களா நேர்மையான அனுபவங்களாக பதிவாகி. ஆனா ஒரு கதைக்கு அனுபவம் முக்கியம். அனுபவத்தை விட எது முக்கியம் அப்படின்னு பார்த்தோம்னா கற்பனை. எது முக்கியம்? ஒரு கதைக்கு அனுபவம் முக்கியமா, கற்பனை முக்கியமா? ஒரு எழுத்தாளருக்கு எது முக்கியம்? உதாரணமா சூவேணுகோபால் வந்து பால்கனிகள் ஒரு நாவல் எழுதியிருக்கார். பால்கனிகள் வந்து திருநங்கைகளை பற்றி. அப்போ அனுபவம்னா நம்ம வந்து அப்போ அவர் திருநங்கையா இருக்கணுமா, திருநங்கையோட போய் ஏதாவது வேலை செஞ்சிருக்கணுமா, அவருடைய வாழ்க்கையில ஒரு பகுதியா ஏதாவது ஒர்க் பண்ணி அதை எழுதணுமா? கிடையாது. அவர் பேருந்துல போறாரு, ஒரு பயணத்துல ஒரு திருநங்கை பேசுறது எதை காதுல கேட்கிறார். அப்ப கேட்கும் போது என்ன ஆகுது, அதை கேட்டு அவர் வந்து ஒரு சின்ன விஷயம் தான், ஒரு திருநங்கை தாயாக ஆகும் முயற்சி பண்றாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஒரு சின்ன உரையாடலை கேட்கிறார். அதை மட்டும் வச்சுக்கிட்டே அவர் என்ன பண்றாரு, ஒரு முழு குறுநாவலையும் எழுதுறாரு. அப்போ கற்பனைங்கிறது நம்ம வந்து ஃபேண்டசி கிடையாது. ஃபேண்டசி மட்டும்தான் கற்பனை கிடையாது. அதாவது ஏதோ ஒரு ஹாரி பாட்டர் மாதிரியான ஒரு அற்புத உலகங்களை உருவாக்குறது அதுவும் கற்பனை தான். ஆனா நம்ம சக மனிதர்களுடைய மனசுக்குள்ள என்ன நடக்குது, அவர்கள் மனதிற்குள் என்ன விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு, அவர்கள் என்ன சிந்திக்கிறாங்க, அவருடைய நடவடிக்கை என்னவா இருக்கு, அவருடைய புற நடவடிக்கையை வச்சு அவருடைய குணாதிசயங்கள் என்ன, இது எல்லாமே கற்பனை. ஒரு முழு வாழ்க்கையை கற்பனை செஞ்சு பாருங்க, அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்ப அனுபவம் இங்கே பலருக்கு இருக்கும். பலருக்கு ரொம்ப செறிவான பலமான அனுபவங்கள் இருக்கும். அதை சொல்றதுக்கான மொழி இருக்கணும். அது அவர்கிட்ட இருக்கு. கலிபெருமான்கிட்ட நிச்சயமா வந்து இந்த கதையை சொல்றதுக்கான ஒரு தெளிவான தெளிந்த குழப்பம் இல்லாத சிறுக்கு இல்லாத நேரடியான ஒரு மொழி இருக்கு. கற்பனை வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதுல 3 கதை வந்து ஒரு குறிப்பிடத்தக்க கதைன்னு சொல்லலாம். ஒண்ணு வந்து சுஜிதாவின் மாரியம்மாள் கருநிழல் கத்திரிப்பூ சுவர் கையெழுத்து. இந்த 3 கதை இருக்கு. இந்த கதையெல்லாம் நான் என்னன்னா சொல்ல போறது இல்லை. இந்த 3 கதை வந்து அவருடைய ஒரு வருகைக்கு ஒரு அத்தாட்சியா சொல்லலாம். ஒரு எழுத்தாளரா அவர் யாருக்காவது நம்ம வந்து வருங்காலத்துல இந்த தொகுப்புல இருந்து எந்த கதை படிக்கிறாங்க, அது எந்த கதை வழியாக அவர் அடையாளப்படுத்தப்படுவார் அப்படின்னு சொன்னோம்னா இந்த கதைகள் வழியாக தான் அவரோட. ஏன்னா பிற கதைகள்ல பெரும்பாலும் நான் சொன்ன மாதிரி
அனுபவத்தினுடைய அளவு கூடுதலா இருக்கு, கற்பனையினுடைய தன்மை வந்து ரொம்ப குறைவா இருக்கு. ஆனா இந்த கதைகள்ல ஓரளவு அனுபவம் இருக்கு, அனுபவமும் இருக்கு, அனுபவத்தினுடைய சூழலும் இருக்கு. ஆனா அதை தாண்டி ஒரு கதாபாத்திரங்கள் அவங்களுடைய மன இயல்புகள் சார்ந்து கற்பனை இருக்கு. சில சமயங்கள்ல அதீத ஃபேண்டசியான கற்பனையாகவும் இருக்கு, அதுவும் இருக்கு. நடைமுறை அப்படி நடக்குமா அப்படின்னு கேட்கிற அளவுக்கான கற்பனையும் இருக்கு. ஆனா அதை தாண்டி இந்த 3 கதைகள்ல ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் இருக்கு. கலியபெருமானுடைய கதைகள் பெரும்பாலும் ஒரு தொழில் சார்ந்த பின்னணி, அதுல சந்திக்கக்கூடிய மனிதர்கள், அது ஒரு சின்ன நகரத்துக்குள்ள, தஞ்சாவூர் மாதிரியான ஒரு நகரத்துக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு பரிமாற்றம் அப்படின்னு நம்ம சொல்றோம். குறிப்பிட்ட ஒரு நிலப்பரப்புக்குள்ள வரக்கூடிய விதவிதமான கதை மாந்தர்கள், அதுக்குள்ள அவங்க இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்புறம் ஒரு நேர்மறை நோக்கு அவர்கிட்ட அவருடைய கதைகள்ல படிக்கும் பொழுது ஒரு பெரிய எதிர்மறை மாதிரியான விஷயங்கள் எதுவும் கிடைக்கும். ஒரு நியோகம் மாதிரியான ஒரு விஷயம் சொல்லக்கூடிய ஒரு கதை அது இருக்கு. ஆனா அதை கூட ஒரு எதிர்மறையான ஒரு ஏமாற்றாக அல்லது வழியை எதுவா இல்லாம அதையுமே வந்து ஒரு நேர்மறையான சிக்கல், பொதுவாகவே வாழ்க்கையை நோக்கி ஒரு நேர்மறை நோக்கு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். கதையினுடைய செய் நேர்த்தி சார்ந்து இன்னும் ஒரு பயணிக்க வேண்டிய தூரம் நிறைய இருக்குன்னு நான் நம்புறேன். ஆனா வந்து ஒரு எழுத்தாளரை மதிப்பிடுவதற்கு நான் வைக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு அளவுகோல் என்ன அப்படின்னா, அவர் வந்து ஒரு கதையில நேர்மையா இருக்காரா, கதையில நேர்மையா நல்லா வெளிப்படுத்துகிறாரா அப்படிங்கிறது. ஏன்னா ஒரு பாவனைகள் கூட அந்த பாவனை கூட சொன்னாங்க கதைங்கிறது நம்ம என்ன நினைச்சிருக்கோம், புனை நல்ல பொய் நினைக்கும், அப்படி கிடையாது. உண்மையை விட ஒரு டாக்குமெண்ட்டை விட ஒரு கதை தான் வந்து ஒரு எழுத்தாளர் ரொம்ப நெருக்கமா நமக்கு காட்டும். அவரோட மனசு என்னவா இருக்கு, எது அவரை பாதிக்குது, கதை வழியாக ஒரு ஒரு எழுத்தாளருடைய ஆழ்ந்த சித்திரத்தை நாம் வந்து பெற முடியும். அதை எப்படி பெற முடியும்னா, கதைக்குள்ள வந்து ஏதோ ஒரு வகையில கதைகளுக்கு குறைவாக இருந்தாலும் கூட அதுக்குள்ள ஒரு நேர்மை உண்மை வந்து வெளிப்படுத்தும். கலியபெருமானை பொறுத்தவரையும் கதையினுடைய செய்திறன் சார்ந்து அவருக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு, மூமெண்ட் இருக்கு. ஆனா அவர் கதைக்குள்ள நேர்மையாக வெளிப்படுறார். அதுதான் ரொம்ப ஒரு முதல் தொகுப்பு போடக்கூடிய எந்த வயதா இருந்தாலும், என்னோட வயசுல வந்து பெரியவர்களா இருந்தாலும், எந்த இதுவா இருந்தாலும் முதல் தொகுப்பு போடக்கூடிய ஒரு எழுத்தாளர் வந்து பாவனை இல்லாம தன்னுடைய கதைக்கு கதையில நேர்மையாக தன்னை வெளிப்படுத்திக்கக்கூடிய தன்மை அவர்கிட்ட இருக்கு. அது எனக்கு ரொம்ப முக்கியமான பாராட்டக்கூடிய ஒரு விஷயமாக இதுல நான் பார்க்கிறேன். அதுக்கப்புறம் வந்து அசோகத்தினுடைய கதைகளை நம்ம பார்க்கும்பொழுது அவர் வந்து ஒரு பேட்டியில ஒரு நேர்காணல ஒரு விஷயம் சொல்றாங்க. தன்னுடைய கதைகள் அவருடைய கலைமாந்தர்கள் யாரு அப்படின்னு ட்ரிபியூட் டு ஆர்டினரி மேன் அப்படின்னு, அதாவது சாதாரண மனிதர்களுக்கு நான் செலுத்தக்கூடிய அஞ்சலி, அல்லது சாதாரண மனிதர்களுக்கு நான் செலுத்தக்கூடிய ஒரு நினைவஞ்சலி அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்போ நவீன தமிழ் இலக்கியம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு வீரகதை பாடல்ல வந்து அதுவும் வீரகதை பாடல்களும் மரபு கவிதைகளும் நிறைய என்ன பண்ணுது, நம்ம ட்ரிபியூட் தான் பண்ணுது, அஞ்சலி தான் செலுத்துது. ஆனா அஞ்சலி யாருக்கு செலுத்துது? பெரும் நாயகர்களுக்கு அல்லது கற்பனையான நாயகர்களுக்கு, அரசர்களுக்கு, அதிகாரத்தோர்களுக்கு அது வந்து செலுத்திக்கிட்டே இருக்கும். ஆனா நவீன இலக்கியம் பொதுவாகவே ஒரு சாமானியர்களுடைய அவங்களுடைய சுகதுக்கங்களை பேசக்கூடிய, அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தக்கூடிய, அவர்களுடைய நினைவுகளை போற்றக்கூடிய ஒரு தன்மை கொண்டதாக போக்கஸ் வந்து ஒரு நாயகன்கிறதுல இருந்து ஒரு தனி மனிதன், ஒரு சாதாரண ஒரு தனி மனிதன் ஒரு இடத்துக்கு அது மாற்றி வைக்கிறது. அது ஒரு மிக முக்கியமான ஒரு நகர். அந்த வரிசையில கலியபெருமானுடைய கதை மாந்தர்கள் வந்து ரொம்ப எளிதா ஒரு பிளம்பிங் வேலை பார்க்கக்கூடியவங்க, ஒரு டாக்டர் வராரு, அந்த டாக்டர் வந்து அந்த ஒரு பிளம்பிங் ஆக்சிடென்ட், மோட்டாரை வெடிக்குது, என்றும் மாறாதது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ வந்து ஒரு வர்க்கத்துக்கு இடையிலான ஒரு சித்திரம் ஒண்ணு அதுல வருது. எப்படி அந்த கை கழுவி அந்த டாக்டர் வந்து அதை விட்டுட்டு போறாரு. இந்த மாதிரியான மனிதர்கள் மீதான ஒரு சாதாரண மனிதர்கள் அவர்கள் மீதான ஒரு பரிவு கொண்ட எழுத்தாக அவரோடது இருக்கு. இந்த தொடக்கத்தை வச்சுக்கிட்டு அவர் தொடர்ந்து எழுதி நிறைய கதைகளை எழுதணும், ஒரு நிறைய வார்த்தை நிறைய எழுதணும். தஞ்சாவூர்ல இருந்து தஞ்சாவூர் வந்து எழுத்துக்கு பேர் போன இந்த மண்ணுக்கு வந்து ஒரு பெரிய பாரம்பரியம் இருக்கு. அதுல தொழில்துறை சார்ந்த எழுத்துக்கள் ரொம்ப குறைவாக தான் இருந்தது. விவசாயம் சார்ந்த பழைய எழுத்தாளர்கள் நிறைய பார்த்துருக்காங்க. ஜவுளி கடை சம்பந்தமா வந்து ஜாயினுடைய நியாய கடை, பஜார் பின்புலமாக இருக்கக்கூடிய கதைகள், நாயகர்கள், இந்த மாதிரி சில கதைகள், இந்த மாதிரி வேற தொழில்துறை சம்பந்தமாக ஒருத்தர் வரப்படுது. அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ், அவருடைய இது எல்லாமே
புதிய பரிமாணம். ஒரு கதைங்கிறது என்ன, அனுபவத்தினுடைய பதிவு அப்படிங்கிறத தாண்டி அனுபவத்திலிருந்து ஒரு தரிசனம் நோக்கி போகணும். தரிசனங்கிறது என்ன, ஒரு வாழ்க்கையினுடைய அடிப்படை கேள்வியும் ஒரு அனுபவத்தை சந்திக்கக்கூடிய கொள்கைதான் ஒரு கதை. சிறுகதைங்கிறது என்ன, வாழ்க்கையினுடைய அடிப்படை கேள்வி. வாழ்க்கையினுடைய அடிப்படை கேள்வினா அதுக்கு எளிய ஒற்றை பதில் கிடையாது, அது திரும்ப திரும்ப காலந்தோறும் கேட்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. அந்த மாதிரியான ஒரு அடிப்படை கேள்வி எந்த ஒரு தினத்தந்தி நியூஸை கூட நம்ம கதையாக்க முடியும், எந்த அனுபவத்தையும் கதையாக்க முடியும். ஆனா அந்த கதையாளர்னா அதுக்கு என்ன பண்ணணும், வாழ்க்கையுடைய அடிப்படை கேள்வியை அந்த அனுபவத்தோட பொருத்தி பார்க்கணும். சம்பவமும் ஒரு ஒரு அடிப்படை கேள்வியும் எதிர்கொள்ளும் பொழுது ஏற்படக்கூடியதுன்னா ஒரு இலக்கிய டெக்ஸ்ட் ஆகும், ஒரு சிறுகதையாக மாறும். சோ என்னுடைய வாழ்த்துக்கள், கதைகள் வரக்கூடிய வாழ்த்துக்கள். அடுத்தபடியாக நடத்தை அவர்களுக்கும் எனது நண்பரும் மத்திய சார்பில் ஏற்பாடான திரு கே.ஜே. அசோக்குமார் அவர்கள் தன் கருத்தை வழங்குவார்கள். மக்கள் சிந்தனைக்கு தலைவர்கள் முதல்ல ஒரு தஞ்சை கூடல் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து தொடங்கினாங்க. தஞ்சை கூடல் அப்படிங்கிற அமைப்பு சின்ன ஒரு கூட்டமாக நான் வந்து அறியும் போது அதில் யார் வரமாட்டாங்க அப்படிங்கிற ஒரு சின்ன ஆர்வம் இருக்கு. யாரும் வரமாட்டாங்க. நான் புனேல முன்னாடி வேலை பார்த்துக்கிட்டேன், அதனால வீட்டுக்கு நான் வரும்பொழுது இங்க யாரும் புனே இந்த மாதிரியான ஒரு கூட்டங்கள் நடத்திருக்கோம். இங்க வரும்போது யாரும் வரப்போறாங்க, யாரும் வர எப்படியும் யாரும் வரப்போறது இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் தான் எனக்கு. நான் முதல்ல அந்த கூட்டத்துக்கு வந்து உட்கார்ந்த ஒரு கழிக்க வந்தாங்க. வந்து முதல்வர் மிக ஆர்வமாக அந்த சொல்றாரு. அவருடைய வருகையில எனக்கு வந்து ரொம்ப அந்த இலக்கிய நண்பர்கள் கூட்டத்தை நான் வந்து உருவாக்கினது. அவர் மூலயமா நிறைய நண்பர்கள் எனக்கு உருவாக்கினாங்க. நிறைய பேர் வந்து அது மூலமா எனக்கு தொடர்பு ஏற்படுச்சு. சிறுகதை தொகுப்பு வந்து வெளியிடுவது அப்படின்றது வந்து ஒரு எழுத்தாளருடைய முதல் ஒரு கவிதை தொகுப்பு மாதிரி ஒரு முதல் அடி அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து சிறுகதை எப்பவுமே மாறிக்கிட்டே தான். சிறுகதைகளுடைய வடிவமும் உள்ளடக்கமும் வந்து நம்மளுடைய அகா உலகத்தை பொறுத்து அது மாறிக்கொண்டே இருக்கிட்டே. இப்போ ஒரு விஷயத்தை நம்ம பேச ஆரம்பிக்கும் போதே வந்து நம்ம ஒரு கதையா தான் நம்ம சொல்ல ஆரம்பிக்கும். ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கும் போது நம்ம இப்படி நடந்துச்சு, அப்படி நடந்தது, அப்படி போனா இப்படி போனா அப்படின்னு சொல்லும் போதே அது ஒரு கதை தான். உதாரணமாக ஒரு கதையை வந்து அடிக்கடி சொல்லப்படுது. முன்னா வந்து மாடியில் வந்து வேலை பார்த்துட்டே இருந்தேன். ஏதோ ஒரு சாமான்களை எடுத்து வச்சுக்கிட்டே இருக்கேன். இப்போ திடீர்னு ஒரு கமான ஒரு சத்தம் கேட்குறேன். அப்ப கீழே இருக்கிற மனைவி அங்கேருந்து வந்து என்னங்க இது சத்தம் வேலை கேட்குது அப்படின்னு. இல்லை என் சட்டை கீழே விழுந்துருச்சு அப்படின்னு. ஏன்னா அவர் மனைவி ஏதாவது சொல்லுவா அப்படின்றதுக்காக வந்து சட்டை கீழே விழுந்துருச்சு அப்படின்னு. சட்டை கீழே விழுந்தது இவ்வளவு பெரிய சத்தமா அப்படின்னு அவர் கேட்கும்போது இல்லை சட்டக்குள்ள நான் இருந்தேன் அப்படின்னு. பொதுவாக இந்த மாதிரியான ஊடாட்டங்கள் வந்து நம்ம சொல்லும் பொழுது ஒரு கதைக்கு வந்து இந்த கதையை நீங்க கேட்கும் போதே உங்களுக்கு ஒரு சிரிப்பாகவோ அல்லது வந்து ஒரு ஒரு உணர்ச்சி உங்களுக்கு ஏற்பட்டாங்க அது வந்து நல்ல சிறுகதை. இதன் வழியாக தான் நம்ம வந்து சிறுகதைகளை வந்து வடிவமைச்சு கேட்போம். ஆரம்ப கட்டத்தில் சிறுகதைகள் வந்து மிக எளிய நேரடியான ஆசிரியர்கள் கூற்று மாதிரியே தான் வந்து கேட்குது. கதாகதத்தில் சொல்லப்பட்டு பழையப்பட்ட நமக்கு நேரடியாக வந்து ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது இவர் வந்து நான் வந்து அவர் பேசினேன் அப்படின்னு ஒரு இப்ப கீரா எழுதுன நாவல்களோ அல்லது சிறுகதை தொகுப்போடி படிச்சுக்கிட்டாங்க எல்லாமே தெரியும். நேரடியாகவே அவர் வந்து இவரை பற்றி தான் பேசுவார், வாசகரை பற்றி தான் பேசுவார். அதனுடைய கதை சொல்லினுடைய மரபு தான் நம்ம வந்து சிறுகதை தொடர்ந்து வர ஆரம்பிச்சு. இன்னைக்கு ஆரம்பத்தில் முதல் தலைமுறை 7ஆம் தலைமுறை வரைக்குமே இந்த சிறுகதைகளுடைய வளர்ச்சி வெவ்வேறு வகையில மாறிட்டே இருக்கு. முதல் தலைமுறைகள் வரும்பொழுது புதுமைப்பித்தன் தான் அவர் படிக்க வச்சாரு. சிறுகதை அப்படிங்கிற பிரெஞ்சை வந்து உருவாக்குனதே வந்து புதுமைப்பித்தன் தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவர் வந்து சிறுகதையை வந்து ஒரு ஒரு கதையை சொல்லும் பாணியிலேருந்து அது மாற்றினவர் அப்படின்றதுக்காக தான் வந்து அவர் ஒரு புதுமைப்பித்தன் வந்து எப்போதுமே நம்ம வந்து சொல்லிக்கிட்டே இருப்போம். ஆனா அதே காலகட்டத்துல வணிக எழுத்துல வந்து கல்கி எழுதிட்டு கல்கி எழுதுகின்ற பாணி வந்து முற்றிலுமே வேற ஜோவியலாக ஒரு ஆசியமாக வாசகர்கள் பிடிக்க வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தோடு எழுதப்பட்ட கதைகளாக வெளியாக
வாசகர்கள் எது தேவையோ அதை மட்டுமே எழுதிக்கிட்டே இருந்த ஒரு காலகட்டம் இருக்குது. அப்ப ஏற்றி போட்டிய ஒரு கதை ஒரு தொகுப்பு ஒன்று இருக்கு. அது வந்து சும்மா ஒரு அனுபவ கதைகள் தான். அது கும்பாண்டத்தில் நான் இறங்கினேன், ஒரு ஆட்டோவை ஒரு ரிக்ஷாவை பிடிச்சேன், ரிக்ஷாவில் இருந்து எப்படி வந்து மற்றவர்கள் எப்படி அது வந்து பொறாமை உண்டாக்குச்சு, இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை பற்றியே மற்றும் பேசி அவர் வந்து வீட்டுக்கு போய் சேர்வதை பற்றி சொல்லுவார். அது அப்படியே வேற ஒரு மாற்றமா செஞ்சாக அது கதையாக மாறிடும். அப்படிதான் இருந்தது ஆரம்ப கட்டம். ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை. சிறுகதைகள் வந்து தொடர்ந்து மாறிட்டே இருக்கு. சிறுகதைகள் வந்து அகவாதத்தை பற்றி பேசணும் அப்படின்றது அகவாதம் பற்றிய ஒரு தொடக்கம் வந்து உருவாக்க ஆரம்பிச்சது. தாஸ்தாய் மாதிரியான கதைகள் எழுத ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறமா வந்து புறநாகங்களை பற்றி எல்லாம் அதிகமாக பேச வேண்டும் அப்படின்றது சிறுகதைகளுடைய வளர்ச்சி. புறநாகங்களை பற்றி நம்ம பேச ஆரம்பிச்சோம். ஒரு செவ்வியை தொடங்கி அதுக்கப்புறமா வந்து கற்பனவாதம், யதார்த்தவாதம், அதுக்கப்புறம் வந்து முற்போக்கு அழகியல், அப்புறம் வந்து நவீனத்துவம், அப்புறம் பின்னணித்துவம் இப்படி மாறிக்கிட்டே வந்துருக்கு. ஆனா 2000 பின்னாடி கதைகள் வந்து முழுமையாக மாற ஆரம்பிச்சு. 2000 பின்னாடி வந்த கதைகள் வந்து எல்லாமே வந்து ஏதோ ஒரு வகையான ஒரு தொகுப்பு முறையை கொண்டு எந்த வகையில தொகுப்புறது அப்படின்றது தெரியாத ஒரு தொகுப்பு முறையில உருவாக்க ஆரம்பிச்சு. மீனவர்களுடைய கதைகள் வந்து ஒரு உலகத்தை உருவாக்க காட்ட ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் வந்து நெசவாளர்களை பற்றி ஒரு கதைகள் தனியாக உருவாக்க ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் வந்து வேற ஒரு தொழில்நுட்பத்தை சார்ந்த ஐடி துறை சார்ந்த எழுத்துக்கள் மிக அதிகமாக வந்துட்டு அந்த வகையில இன்னொரு வகையான எழுத்துக்கள் அப்படிங்கிறவங்க அது மெக்கானிக் எழுத்துக்கள். மெக்கானிக் அப்படிங்கிற எலக்ட்ரிக்கல் ஒர்க் பண்ற ஒரு எழுத்துக்களை அப்படின்னு கொஞ்சம் வகையை பிடிச்சாக்கா அதுல வந்து கலிதேவருடைய எழுத்துக்களை சொல்லணும். அவர் எழுதுற எல்லா கதைகளுமே வந்து கிட்டத்தட்ட ஏதோ ஒரு இடத்துல அவர் வந்து மெக்கானிக்கா ஒரு இடத்துல வந்துகிட்டே தான் இருக்கு. சுனில் சொன்ன மாதிரி ஒரு 4-3 கதைகள் வந்து சிறப்பான கதைகள், கற்பனை ஓடவிட்ட சிறப்பான கதைகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதே மாதிரியான மற்ற கதைகள் வந்து எல்லாமே வந்து அதை தவிர மற்ற கதைகள் எல்லாமே வந்து மெக்கானிக் கதைகள். ஏன்னா அவர் பார்த்த அக உலகத்தை, அவர் பார்த்த அந்த உலகத்தை வந்து மிக தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கு. உதாரணமாக இந்த முதல் கதையை சொல்லுங்க. இந்த முதல் கதையில வந்து புதிய அனுபவம் அப்படிங்கிற முதல் கதை. இந்த முதல் கதை வந்து அவருடைய நேரடியான அனுபவத்தை, நேரடியாக அவர் பார்த்த அனுபவத்தை தன்னிலையாக சொல்லியிருக்கு. பொதுவாக இந்த மாதிரி ஆரம்ப எழுத்தாளர்கள் எல்லாருமே வந்து ஃபர்ஸ்ட் பர்சன்ல தான் இருக்கும். ஏன்னா அதுதான் வந்து எளிதாக இருக்கணும். ஏன்னா நான் சொல்றேன், நான் வந்து இதை செய்யறேன் அப்படிங்கிற எண்ணம் வந்து எழுத்தாளர்களுடைய ஆரம்ப எழுத்தாளர்களே உருவாக்கிட்டு அதனுடைய தொடர்ச்சி. அதுக்கப்புறம் தான் அடுத்தடுத்த தொகுப்பு வெளியிடும்போது தான் அவர்கள் வந்து அதை பற்றி ஒரு பிரச்சனையை உருவாக்கி வேற ஒரு கதைகள் எழுத இருக்கணும். அதாவது மற்றவர்களுடைய கதைகள், மற்றவர்களுடைய உணர்ச்சிகளை பற்றி எழுத இருக்கணும். இந்த தன்னிலை விளக்கமாக இந்த கதைகள் வந்து மிக தீவிரமாகவும் மிக அலர்ச்சியோடு இருக்கு அப்படின்னு சில கதைகள் சொல்லலாம். எல்லா கதையும் அப்படி சொல்ல முடியாது. சில கதைகள் முக்கியமான சில கதைகள் சொல்லலாம். அதுல ஒரு கதை வந்து இது ஒரு எளிய விஷயம் அப்படின்ற ஒரு கதை. இதுல கூட வந்து ஒரு எளிய பற்றி ஒரு கதைகள், எளிய பற்றி ஒரு எலி வந்து எலியுடைய பார்வையிலிருந்து ஒரு பகுதி வெளியிடும், ஒரு பகுதி இருக்கு. அதே மாதிரி கதாநாயகனுடைய பார்வையிலும் ஒரு பகுதி இருக்கு. ஆனா அதுல சில குழப்பங்கள் அவர் செஞ்சிருக்காருல்ல, அது சரி செஞ்சிருக்காரு, அது சரியா அது மாற்றி செஞ்சிருக்காரு. அது சரியாக எழுதியிருந்தாங்க மிக சிறந்த கதையில் ஒரு கதையாக அமைந்தது. ஏன்னாக்க அது வந்து எளிமையாக நேரடியாக பேசப்பட்ட ஒரு அழகான கதை. அதே மாதிரி ஒரு அந்த சங்க கதைகள் பற்றி இல்லையா, ஒரு சங்கத்தை பற்றி ஒரு சொல்லக்கூடிய ஒரு கதை ஒன்று இருக்கு, புதிய சங்கம் அப்படின்னு. நிஜமாவே இந்த மாதிரியான கதை வந்து தமிழ் சூழல ரொம்ப புதுசு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி எழுதின கதைகள் இருக்கலாம், ஒரு முற்போக்கு எழுத்துக்கள் இருக்கக்கூடிய சில கதைகள் அப்படி இருந்திருக்கலாம். பட் எனக்கு தெரிஞ்சு அப்படி ஒரு கதையை ஒரு பாவனை ஒன்று எழுதியிருக்கேன். எப்படின்னா ஒரு புத்தக வெளியீட்டு வந்து செய்வாங்க. அந்த புத்தக வெளியீட்டுல வந்து புத்தகத்தை பற்றி எல்லாருமே பேசுவாங்க. ஆனா அந்த புத்தகம் அந்த நேரத்தில் தயாராகி ஆயிருக்காது. எதுவுமே நிறைய டெக்னிக்கல் பிரச்சனைனால அதை தயாராகி ஆயிருக்காது. அப்போ வந்து அந்த வெள்ளை பேப்பர்களை வச்சு அந்த புத்தகத்தை வந்து வெறும் வெள்ளை பேப்பர் வச்சு அடுக்கி அந்த ஒரு புத்தகமாக மாற்றி அதை வெளியிட்டுருவாங்க.
அதை வந்து எல்லாரும் பேசும்பொழுது அது ஒரு கடைசியில் அவரு தான் அந்த பேசினவரே அதை திறந்து பார்க்கும்போது அதிர்ச்சி எடுத்துக்கணும். இப்போ இதுக்காக தான் நம்ம இவ்வளோ நேரம் பேசணுமா அப்படின்ற மாதிரி. இதே மாதிரியான ஒரு அதாவது நடைமுறைக்கு ஒவ்வாத விஷயங்களை மட்டும் பேசுகின்ற இந்த கதைகளை வந்து ஒரு கதைகளாக உருவாக்குவதற்கு வந்து ஒரு சிரமமான காரணம். அதே மாதிரி இந்த புதிய சங்கம் அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட அவர் வந்து பின்தொடரும் நிலையின் கதை அப்படிங்கிறதையும் அவருடைய ஒரு தாக்கத்தில் எழுதிப்பாரோ அப்படின்னு எனக்கு வருது. அதனுடைய பல இடங்கள் அது மாதிரி தான் தெரியுது. முன்னாடி சொன்ன 2000க்கு பின் வெளியான கதைகள் வந்து இருக்கக்கூடிய போதாமை வந்து அதிகமாகிட்டே இருக்கு. என்ன காரணம் அப்படின்னாக்கா நிறைய கதைகள் வந்து நேரடியாகவே எழுதப்படுகிறது. அதாவது நெட்லேயே நேரடியாக வந்துடுது. ஒரு புத்தகத்தின் வழியாக வெளியிடணும், ஒரு பிளாக்ல கூட ஒருத்தர் வெளியிட முடியும். எழுதுபவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகும் போது வாசகத்துக்கு வந்து மிக குறைவானவர்களாக இருக்கும் இந்த நேரத்தில் வந்து இப்படி ஒரு சூழ்நிலையை வந்து கதைகளுடைய பாணி வந்து வேகமாக மாறிக்கிட்டே இருக்கு. அந்த வாசகர்களுடைய எண்ணமும் வந்து வேகமாக மாறிக்கிட்டே இருக்கு. எனக்கு இன்னொரு வேறு வகையான கதைகள் வேண்டி இருக்கு, வேறு வகையான அகவுலகம் வேண்டி இருக்கு, வேறு வகையான புறவுலகமும் வேறு வகையான நேரடி கதைகளையும் எனக்கு தேவையா இருக்கு அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். அதை பூர்த்தி செய்யக்கூடிய எந்த கதைகள் இருக்கோ அந்த கதைகள் நிச்சயமா வெற்றி பெறும் அப்படின்றது என்னுடைய கருத்து. அந்த வகையில் பார்க்க போகும்போது இந்த எளிய விஷயம் அப்படின்ற கலித்தேவனுடைய கதைகள் வந்து தன்னுடைய பாணியிலே அமைந்த ஒரு மெக்கானிக் மாதிரியான வாழ்க்கையில் அமைந்த பல கதைகள் அவர் நேரடியாக இந்த கதைகள் தொடர்ந்தார். அவர் ஒரு சிறப்பான ஒரு தொடக்கத்தை அவர் ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அவர்களுடைய வார்த்தைகளுக்கு நன்றி. இதற்கு முன்னால் பேசுகிற மாதிரி எக்ஸ்டெம்பராக பேச முடியாத எழுதி வச்சுட்டு வந்து இங்கே குடியிருக்கிற இந்த அவையில் குடியிருக்கிற பல்லாயிரக்கணக்கானவர்களுக்கு என்னுடைய மாலை வணக்கம். பல்லாயிரக்கணக்கான சொன்னா இதை ஒரு கேலியாகவும் கிண்டலாகவும் சொல்றேன். தமிழ்ல ஒரு மிகப்பெரிய மகா வாக்கியம் இருக்குது, அனைவரும் அறிந்தது. நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி அதே மாதிரி இலக்கிய கூட்டத்துக்குன்னு ஒரு மகா வாக்கியம் இருக்குது. இலக்கியம் அறிந்த மனிதர் ஒரு இலக்கிய கூட்டத்திற்கு ஒருத்தர் வந்தார்னா அவர் 1000 பேருக்கு சமம் அப்படிங்கிறது. அனைவருக்கும் வணக்கம். கைதவனுக்கு வாழ்த்து அனுபவம். இப்ப பாத்தீங்கன்னா தகவல் வந்து இப்பதான் வந்து கொட்டிக்கிட்டே இருக்கு. இந்த காலத்துல வந்து மீடியா கொட்டிக்கிட்டே இருக்குன்னா இந்த தகவல்ல இருந்து நம்ம வெளியில மூழ்கிறோம் பொழுது அப்ப நமக்கு ஒரு கயிறா இல்ல ஒரு படகா நமக்கு வர்றது ஒரு கலை இலக்கியம் தான். இதே மாதிரி நம்ம சிந்தனையை சிதறடிக்கிற பல விஷயங்கள் இருக்கிறப்ப ஒருத்தர் சிறுகதை எழுதுவது என்பது ஒரு எளிய விஷயம் அல்ல. அந்த கதையை எழுதி உடனே ஒரு இலக்கிய இதழ்ல பிரசுரமாகவும் ஒரு எளிய விஷயம் இல்லை. அவரோட கதைகள் பிரசுரம் ஆகி ஒரு வருடத்துக்கு இல்ல ஒரு அழகிய பதிப்பாக ஒரு வாசகத்தால இருந்து வெளியிடுவது என்பதும் ஒரு எளிய விஷயம் அல்ல. அந்த கதைக்கு அசோக்குமார் போன்ற ஒரு சிறந்த எழுத்தாளர்கள் ஒரு அணிந்துரை எழுதுவது என்பதும் ஒரு எளிய விஷயம் அல்ல. அது மட்டும் இல்லாம இலக்கிய பின்புலமிக்க மிகப்பெரிய ஜாமானாக நான் நினைக்கிறேன் நம்முடைய ஐயா விஜயராமலிங்கம் அவர்கள் தன்னுடைய பேரவையில் இதுக்கு ஒரு பாராட்டு விழா எடுத்தது என்பதும் பெரிய விஷயம். அது மட்டும் இல்ல மிக தொலைவிலிருந்து வந்து நீங்க இந்த இதை பத்தின ஒரு நிறைவுரை அல்லது முன்னுரை இதை பார்த்து பாருங்க. எழுத்தாளர் சுனில் கிருஷ்ணன் போன்றவர்கள் வருவதும் ஒரு பெரிய விஷயம். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் இந்த அரசியல் அரட்டைகள் சீரியல் வம்புகளை புறக்கணித்து விட்டு இலக்கியத்திற்காக தன்னை ஒப்படைத்துக் கொண்டு இங்க வந்து அமர்ந்திருக்கிறீர்களே இது என்பதும் ஒரு எளிய விஷயம் இல்லை. இத்தனை அரிய விஷயங்களை இந்த எளிய விஷயம் என்கிற புத்தகம் வெளிப்படுத்திருக்கிறது. இந்த தொகுப்பில் மொத்தம் 16 கதைகள் உள்ளன. ஒவ்வொரு கதையை பத்தியும் நான் ஒரு 16 நிமிஷம் தொடர்ந்து பேச முடியும். ஆனா அதை நான் பேச விரும்பல. ஏன்னா இந்த கதைக்கான முதல் விதையை எங்கள் முன்னால் அவர் விதைத்தார் நண்பர் கழித்தவர். நம்மளுடைய நண்பர் அச்சுதனோட டால்ஸ்டாய் புஸ்தகத்துல முதல்ல அவர் சொன்னார் நான் கதை எழுதியிருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. அந்த விதை பாத்தீங்கன்னா ஒரு வருடத்துக்குள்ள இவ்வளவு பெருசா வளர்ந்து ஒரு கனித்தது மரமா அவங்க முன்னில வந்து நிற்கிறது. இதை பத்தி நான் சொல்லலாம். ஆனா நான் வார்த்தையால திருப்தி கொண்டு சொல்லணும்னு வச்சுக்கல அது உங்க நாவல எண்ணிக்காது இல்லை. அதனால நான் சொல்றது என்னன்னா அந்த புத்தகத்தை அனைவரும் வாங்கி படித்து அதோட ருசியை உங்களுக்கு அப்படின்னு சொல்றேன். எங்க காலத்துல பாத்தீங்கன்னா
தேவையில்லை ரோட்ல வருவாங்க, வீட்டுக்கு வந்து கூப்பிடுவாங்க. அப்ப வந்து என்ன சொல்லுவாங்க, அப்படி யோசிக்கிறவங்ககிட்ட நாக்கை கட்டி ஒரு போட்டு தடவி விடுவாங்க. அது வந்து இந்த காலத்துல வந்து மார்க்கெட்டிங் சொல்லுவாங்க, சாம்பிளிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு சாம்பிள் மட்டும் எவ்வளவு சிறுகதைகள் படிச்சிருக்கோம். அந்த காலத்துல இருந்து ஆரம்பிப்பாங்க. ஒரு ராஜா ராணி, இளவரசி, மந்திரி, சூனியக்காரி, டாக்டர், இன்ஜினியர் அவர்கள், ஐடி உள்ள ரொம்ப லேட்டஸ்டா அப்படிங்கிற ஐடிக்காரர், அதை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா அவ்வளவுதான் அவர் விட்டுட்டாரு. ஏன்னா அனுபவத்துல இருந்து மட்டும் எடுக்கல. அவரு முக்கியமா நினைக்கிற விஷயங்கள் நம்மளுடைய அன்றாட அல்லல்களை தீர்ப்பாங்க. ஒருத்தங்க 4 பேர் இருப்பாங்க மொத்தமா, அவங்க எங்கேயே இருப்பாங்க. ஒரு எலக்ட்ரீஷியன், ஒரு பிளம்பர், ஒரு மோட்டார் மெக்கானிக், இதை மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இவங்களை கையை பிடிச்சி அழைச்சிட்டு வந்து இப்ப ஒரு கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா பின்னாடி எலக்ட்ரிஷியன் ஒரு நின்று இருக்காரு. அதை மாதிரி அவங்களை கை பிடிச்சி அழைச்சிட்டு வந்து ஒரு முன்னிலை படுத்தி கதாநாயகனாக இந்த கதையை வைத்தவன் எழுதியுள்ளார். ஒரே கதையில வந்து சொல்றேன், ஜார்ஜ் ஆர்வல் வந்து அனிமல் ஃபார்ம் ஒரு கதை எழுதிட்டாரு. அது படிக்க போறீங்க, மனுஷனை பத்தி எழுதுறாரா, விலங்கை பத்தி எழுதுறாரான்னு ஆரம்பத்துல அது தோணும். அதே மாதிரிதான் இந்த எலிய விஷயம், எலியை பத்தி எழுதுறாரா இல்ல எலி இருக்கிற வீட்டுல இருந்தாங்க பத்தி எழுதிருக்காராங்கிறது ரொம்ப இதா இருக்கும். சுஜாதாவின் ரசிகரான சுஜாதா வந்து மத்தியம சிறுகதைகள் என்று ஒரு ஜானரை உருவாக்கி எழுதியிருப்பாரு. அதே மாதிரி சுஜாதாவோட கையால் ஃபேன் இது சார் நிறைய பேர் படிச்சிருக்காரு. சுஜாதா அவரோட ஒரு இயற்பாளர். இவர் வந்து கவிதை வந்து டூல் பாக்ஸ் சிறுகதைகள் ஒன்று புதுசா அவர் உருவாக்கி இருக்காரு. அதை வந்து தொடர்ந்து எழுதிட்டே தான் இருக்காரு. அந்த உலகம் நமக்கு புதுசு வர்றது, நம்ம வருவோம், ஃபேனை வரலாங்கம்மா ஒருத்தர் வருவாரு, கொண்டு போயிடுவாரு, பணம் வரலாங்கன்னு கொடுத்துருவோம். ஆனா அதுக்குள்ள இவ்வளவு ஒரு நுட்பமான விஷயங்கள் இருக்குங்கிறத வந்து புது ஜானர் எனக்கு தெரிஞ்சு நான் படிச்சதெல்லாம் எனக்கு தெரியல. வேற எங்கேயாவது இருக்காருன்னு தெரியாது. இந்த ஒரு தொழில் தேர்வு போதும் நினைக்கிறேன். 100 மீட்டர் ஓட்டப்பந்தயக்காரன் வந்து எப்போதும் சொல்லுவாங்க 1000 கிலோமீட்டர் கட்டாயம் அவங்க ஓடி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து அவங்களுக்கு உரிய எழுதப்படாதவை. எழுத்தாளனுக்கு அதுதான். ஒரு பக்கம் ஒரு ஆளை எழுதுறாருன்னா ஒரு எழுத்தாளன் 100 பக்கங்கள் வாசிச்சிருக்க வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லுவோம். கலித்தேவன் வந்து சின்ன வயசுல இருந்து இன்னைய வரைக்கும் எல்லா ஜானர் எதையும் விட மாட்டாரு. எல்லாத்தையும் வாசிப்பு அனுபவம் வந்து அவருக்கு மாதிரி இருக்கிறது வந்து அவர் அடிக்க வச்சோம்னா அவர் நம்ம பெரியவர்களை தாண்டி அவர் புக்கை படிச்ச புக்கெல்லாம் அடிக்க வச்சா. என்னை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு பெரிய பாத்திரமா இருந்தாலும் ஊத்திக்கிட்டே இருந்தா அது நிரம்பி வழியே தானே செய்யும். அத மாதிரிதான் இவர் வந்து படிச்சுக்கிட்டே இருந்தாரு. அவரோட வாசிப்பு நிரம்பி கதைகளாக வழிந்து வந்து உங்க இதயத்தை நினைக்க காத்திருக்கிறது. இந்த இடத்துல ஒரு சின்ன பிரேக் தான் போனோம். ஏன்னா ஒரு நிகழ்ச்சின்னு வச்சுக்கலாம், அங்க ஒரு இடைவேளை விளம்பர இடைவேளை போடுவோம். அந்த மாதிரி நான் உங்களுக்கு சொல்லலாம்னு நினைக்கிறேன். விலை மதிப்பு இல்லாத இந்த புத்தகம் உள்ளூர் வரி, வெளியூர் வரி, ட்ரம்ப் வரி, எந்த வரியும் இல்லாம அரங்கத்துக்கு வெளியே இருக்குது. அது வந்து காசு கொடுத்து வாங்கி வாசிங்க. இந்த அறிவார்ந்த சமூகத்தில் எழுத்தாளருக்கு வாசகம் செய்யும் பிரதி உபகாரம் என்பது படிப்பது மட்டும் இல்லை, அதை பைசா கொடுத்து வாங்கி படிப்பதுதான் ரொம்ப முக்கியமானதா நான் கருதுகிறேன். ஆனா அதுக்கப்புறம் அவரோட ரசனைக்கு ஏற்ப அதை படிக்கலாம், கொள்ளலாம் அல்லது தள்ளலாம், உள்ளதையும் சொல்லலாம் அப்படிங்கிறத நான் சொல்றேன். அதனால இந்த அனைவரும் வாசிச்சு இதுல உள்ள 2 விஷயங்களையுமே நீங்க சொன்ன பேசுனா எந்த மாதிரி வாசகங்களுக்கு மிக உபயோகமா இருக்கும், எழுத்தாளருக்கும் மகிழ்வா இருக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். பெரிய மாலை வணக்கம். நண்பர் கலித்தேவன் அவர்களுடைய முதல் சிறுகதை தொகுப்பு வெளியிட்டுள்ளார். மிக சிறப்பாக இனிதே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த விழாவிற்கு தலைமையேற்று சிறப்பான முறையிலே நடத்தி கொண்டிருக்கக்கூடிய வங்கி ஊழியர் சங்க தலைவரும் மக்கள் சிந்தனை பேரவை பொதுக்குழு உறுப்பினருமாகிய ஐயா மரியாதைக்குரிய ஐயா அன்பழகன் அவர்களுக்கும் மற்றும் இங்கே மக்கள் சிந்தனை பேரவையின் மாநில துணைத்தாளர்களாக இருந்து இந்த நிகழ்வுக்கு வரவேற்புரை நிகழ்ச்சி அமர்ந்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய பேராசிரியர் பெருந்தகை விஜயராமன் அவர்களுக்கும் உதவியாளர் வணக்கத்தை தெரிவித்துள்ளேன். இங்கே இந்த விழாவிற்கு இந்த நூல் வெளியீட்டினை அறிமுகம் செய்து சிறப்பான முறையிலே அமர்ந்திருக்கக்கூடிய இணைய மருத்துவர் எழுத்தாளர் சுனில் கிருஷ்ணன் அவர்களுக்கும் இந்த நேரத்திலே வணக்கத்தையும் நன்றி தெரிவித்துள்ளேன். அதே போல எனக்கு முன்னே இந்த நூலினை பற்றி
நல்லதொரு அறிமுக உரையையும் கருத்துரையும் நல்கி அமர்ந்திருக்கக்கூடிய இணைய நண்பர்கள் கே.ஜே. அசோக்குமார் அவர்களுக்கும் மற்றும் கந்தாகிருஷ்ணன் அவர்களுக்கும் தனது வணக்கத்தை நன்றி. இந்த நூல் வெளியீட்டு விழா இது இவரது கலிதேவன் அவர்களுடைய முதல் சேகரிப்பு. நாங்கள் பல ஆண்டுகளாக ஒன்றாக பழகி இருக்கிறோம். மாதம் 3-4 முறை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. அந்த வகையிலே இவருடைய இந்த முதல் தொகுப்பு நூல் நல்ல முறையிலே எளிய நடையிலே படிக்கக்கூடிய அளவிற்கு ஏராளமான வாசகர்களை பெறுகின்ற அளவிலே அனைத்து கதைகளும் சிறப்பாக வெளிவந்திருக்கிறது. முதலில் அவருக்கு நண்பர் அவர்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 16 சிறுகதைகள் அடங்கிய இந்த தொகுப்பு நூல் மிகவும் எளிய நடையில் அவர் ஒரு நல்ல அழுத்தமான ஆழ்ந்த வாசகர் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். இந்த கதைகளை வாசிக்கின்ற பொழுது அந்த அத்தனை கதைகளிலும் ஒரு எளிய நடை. சில எழுத்தாளர்கள் தங்களுடைய ஒரு தொழில்நுட்பம் சார்ந்த சில விஷயங்களை சுற்றி வளைத்து ஊக்குவிக்கிறது போல படிக்கின்ற வாசகர்களுக்கு புரியாத அளவிலே, அதுவும் அளவு தாண்டி ஏதோ ஒரு வரலாற்று பின்னணியை ஒரு விவரத்தை மையப்படுத்தி எழுதுகிறவர்கள் எல்லாம் சில பேர் இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு எழுத்தாளர் கூட்டத்திலே இவர் எழுத்தாளர் ஜெயமோகனின் தீவிர ரசிகர். அவர் சொல்வது போல ஒரு எழுத்தாளர் என்பவன் தன்னுடைய எண்ணங்களை, கருத்துக்களை படிக்கின்ற வாசகர்களுக்கு எளிதிலே போய் சேர வேண்டிய அளவிலே அதை அமைந்திருக்க வேண்டும். அதுதான் ஒரு எழுத்தாளர்களுடைய முக்கிய கடமை. அவருடைய எண்ணங்களை எத்தனை பேர் கேட்கின்றார்களோ அதற்கான வழிவகைகள், அந்த மொழி நடை மிகவும் எளிதாக இருக்க வேண்டும் என்பதை ஜெயமோகன் அவர்கள் தன்னுடைய முகநூல் பக்கத்திலே தெரிவித்திருக்கிறார். அதற்கு இணங்க இவர் எந்த விதமான சிக்கலும் சிரமமும் இல்லாமல், எந்த விதமான அலங்காரமும் இல்லாமல் மிக எளிய முறையில் இந்த கதைகளை எழுதியிருக்கிறார். அடுத்ததாக, பொதுவாக எழுத்தாளர்கள் பல்வேறு கோணங்களிலே, பல்வேறு விதங்களிலே பல வகையான நுட்பங்களை பயன்படுத்தி எழுதுகின்ற நிலைகளை எல்லாம் இன்று நாம் பார்க்கிறோம். அந்த வகையிலே இவரது 16 கதைகளிலும் தொழில் சார்ந்த, அனுபவ சார்ந்த நிகழ்வுகளை பின்பற்றிய கதைகள் ஒரு 8 இருக்கின்றது. அடுத்ததாக குடும்ப சூழல், அது சார்ந்த நிகழ்வுகள், சிக்கல்கள் இவற்றை வெளிப்படுத்தக்கூடிய கதைகள் ஒரு 8 இருக்கின்றது. ஒட்டுமொத்தமாக சில கதைகள் அந்த எழுத்தாளருக்குரிய அந்த அடையாளத்தை வெளிப்படுத்தக்கூடியதாக நிறைய கதைகள் இருக்கின்றது. எனக்கு பிடித்த கதைகள், எல்லா கதைகளிலுமே பிடித்த கதைகள் தான். எனக்கு பிடித்த அளவிலே நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்புவது அந்த 16வது கதையான தொட்டவுடன் ஓடி மறையும் பணி என்ற ஒரு தலைப்பை பார்க்கின்ற பொழுதே ஒரு கருத்துவமான தலைப்பு. அதிலே ஒரு அப்பா அம்மா, அவரது 2 மகன்கள், ஒரு மகள், இப்படி அந்த கதை நகரும். அந்த நடையை பார்க்கின்ற பொழுது ஜெயகாந்தனுடைய யாருக்காக அழுதான் என்ற கதையை படிக்கின்ற பொழுது ஏற்படுகின்ற ஒரு உணர்வை நான், அதே போல ஒரு எளிய விஷயம், இதை தலைப்பை பற்றி பார்க்கின்ற பொழுது சில பேருக்கு அது புரியாததாக இருக்கும். கொஞ்சம் தவறான கருத்து தலைப்பு என்ற ஐயம் கூட சில பேருக்கு ஏற்படும். இதற்கு அடித்தளமாக இருப்பது 2007ஆம் ஆண்டு திலீப்குமார் என்ற ஒரு எழுத்தாளர் ரமாவும் உமாவும் என்ற சிறுகதை தொகுப்பிலே ஒரு எளிய வாழ்க்கை என்ற தலைப்பில் ஒரு சிறுகதை எழுதியிருக்கிறார். அதிலிருந்து வரக்கூடிய அந்த நானாவை உபயோகப்படுத்தியிருக்கிறார்.
அந்த வகையிலே இது ஒரு புதுமையாக இருக்க வேண்டும் என்ற நிலையிலே இப்படி அமைத்திருக்கிறார். மற்றபடி அதில் தவறு இருக்கவில்லை. ஆனால் அந்த திலீப் குமார் அவர்களே 2007 எழுதிய அந்த கதையிலே ஒரு ஓர் எளிய வாழ்க்கை என்று இருக்க வேண்டும். ஆனால் அதை அவர் யதார்த்தமாக ஒரு எளிய வாழ்க்கையில் தான் எழுதியிருக்கிறார். அதுபோல இந்த எளிய வாழ்க்கை எளிய விஷயம் என்ற இந்த தலைப்பு ஒரு வித்தியாசமான தலைப்பு என்றுதான் சொல்ல வேண்டும். அதே போல இந்த கதையை படிக்கின்ற பொழுது எல்லா கதைகளிலுமே ஒரு எழுத்தாளருடைய நேரடி பார்வையிலே விளக்குவது போல இருக்கும். ஆனால் இந்த கதை மட்டும் ஒரு ரயில்வே தண்டவாளம் போல ஒரு எலியினுடைய பார்வையிலும் இந்த எழுத்தாளருடைய அந்த கதாபாத்திரம் தருண் என்ற கதாபாத்திரத்தின் வாயிலாகவும் அப்படியே மாற்றி மாற்றி வரும். இதை பார்க்கின்ற பொழுது எனக்கு நட்சத்திரங்கள் நட்சத்திரவாசிகள் என்ற கார்த்திக் பாலசுப்ரமணியம் அவர்கள் எழுதிய அந்த நாவல் திருநத்திலே இதே பாணியை அவர் பின்பற்றி இருப்பார். பொதுவாக ஒரே வகையான பாணியிலே எழுதுவது என்பதும் படிப்பது என்பதும் சற்று அழுப்பு தரக்கூடிய விஷயமாக இருக்கும். அந்த வகையிலே இவர் அந்த கதையிலே ஒரு புதுமையை புரிந்திருக்கிறார். அதிலே வரக்கூடிய கருத்துக்கள், சம்பவங்கள், நிகழ்வுகள் எல்லாமே நாம் அன்றாட பார்க்கக்கூடியதான் என்றாலும் அதை படிப்பதற்கு ஒரு விறுவிறுப்போடு வாசிக்கக்கூடிய நிலையை அது தருகிறது என்ற வகையிலே அந்த கதை எழுதிய அவருக்கு எனது பாராட்டத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல நிறைய கதைகளை சொல்லலாம். ஆனாலும் நேரம் கருதி அனைத்து கதைகளையும் நீங்கள் நூலினை வாங்கி பார்த்து ரசித்து அனுபவிக்க வேண்டும் என்ற நிலையிலே இன்னும் ஒரே ஒரு கருத்தை விட்டு சொல்லி நான் அமைய விரும்புகிறேன். அதாவது இந்த சிறுகதைகள் எழுதும் போது அதில் உள்ள கருத்துக்களை நாம் மிகவும் நுட்பமாக சமுதாயத்திலே அது எத்தகைய மாற்றங்களை ஏற்படுத்தும் என்ற வகையிலே நாம் நுணுக்கமாக சில விஷயங்களை ஆராய்ந்து பார்த்து அதை வெளிப்படுத்த வேண்டும். கதைகளிலோ வெளிப்படுத்த வேண்டும். அந்த வகையிலே இந்த 16வது கதை அதிலே ஒரு பெரிய நெருடலான விஷயம் இருக்கிறது. அந்த விஷயம் என்னவென்றால், ஒரு குடும்பம், அப்பா அம்மா, அவருக்கு வயது 70, நல்ல உடல் கடகாத்திரமாக இருக்கக்கூடியவர். அவர் அது ஒரு விளையாட்டு வீரர், கால்பந்து விளையாட்டு வீரர். கால்பந்து விளையாடாத நாட்களே கிடையாது. அப்படிப்பட்ட அவர் ஒரு சுற்றுலா போயிட்டு வருகிறார். அதற்கு முன்பாக கூட அவர் அந்த விளையாட்டு பந்தை விளையாடி கொண்டிருக்கிறார். அப்படி உடல் திடகாத்திரமானவர் திடீரென்று ஒரு மாரடைப்பினால் இறக்கிறார் என்ற கருத்து ஏற்படுகிறது. பொதுவாக உடல் உழைப்பு என்பது உடலுக்கு ஒரு பக்கபலமாக இருக்கக்கூடியது, நோய் எதிர்ப்பு சக்தியை ஏற்படுத்தக்கூடியது. அந்த வகையிலே இவர் சொல்லிக் இருக்கக்கூடிய அந்த கருத்து என்னை பொறுத்தவரை சற்று முரணானதாக தோன்றுகிறது. ஆகவே அதனை இது போன்ற சில நெருக்கங்கள் இருக்கின்றது என்றாலும் இது அவரது முதல் முயற்சி, முதல் படைப்பு என்ற வகையிலே அவர் இது போல இன்னும் மேலும் பல நல்ல படைப்புகளை உருவாக்கி மேலும் மேலும் ஒரு நல்ல எழுத்தாளர் என்ற நிலையை அடைய வேண்டும். இப்பொழுதே அவர் அதை அடைந்து விட்டார். அதற்கான முதல் புள்ளியை வைத்துவிட்டார். மேலும் மேலும் அவர் வளர வேண்டும் என்ற வாழ்த்தி இங்கே வருகை இருந்த அத்தனை நல்லுணங்களையும் வணங்கி விடைபெறுகிறேன். அனைவருக்கும் மீடிய மாதம். என் பேர் அச்சுதன், விற்பனையாளர், ஆபரேட்டர். மக்கள் சிந்தனை பேரவையில் வாசகர்களாக எனக்கு அறிமுகமானவர்கள் 2 பேர். ஆல்ரெடி எனக்கு சோழன் கலிபெருமாள் அவர்களும் தெரியும். அதற்கு பிறகு அந்த நாவல் பக்கத்தோட நான் தொடங்கிய பிறகு முதலில் அறிமுகமானவர் தேஜஸ்வரன் என்கிற சந்தனகிருஷ்ணன். அதனைத் தொடர்ந்து ஆசி தம்பி முத்தமிழ் ஏற்றார்கள். இவங்களோட 2 படைப்புகளுமே அடுத்தடுத்து முத்தமிழத்தினோட படைப்புகள் இதே ஆகல நூல் வெளியிட்டு தேஜஸ்வரன் என்னும் சந்தனகிருஷ்ணன் அவர்கள் ஒரு சிறுகதை பட்டுப்பட்டு கல்யாண சுந்தரம் சிறுகதை போட்டியில பரிசு பெற்றது குறிப்பிடத்தக்கது. மற்றும் சோழன் இவரோட கவிதை ஒண்ணு சிறந்த கவிதை தொகுப்புல ஒன்னா அடுத்த வாரம் சென்னையில
எழுதப்பட இருக்கிறது. அதுக்கு ஒரு ஓயா எங்க கூடவே ஒரு கலந்துரையாடல பங்கேற்று இருக்க தமிழ் கணேஷ்ங்கிற ஒரு கதை வந்து 1000 சிறுகதையில ஒன்னா அது பிரிண்ட் ஆகி பிரசுரமாயிருக்கு. ஸோ அதை தொடர்ந்து வரிசையா இன்னைக்கு இது எல்லாமே நடந்தது ஒரு ஆண்டு கால கட்டத்துக்குள்ள. இன்னைக்கு இந்த ஒரு எளிய விஷயங்கிற நூல் சிறுகதை தொகுப்பு வெளியிட்டதுனால பங்கேற்கிற ஒரு மகிழ்ச்சியான தரமா இருப்பாங்க. அதுக்கு மீண்டும் பார்த்தேன். ஃபர்ஸ்ட் எனக்கு அழைப்புதல் எனக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்தப்ப அச்சுதன் எழுத்தாளர் போட்டுருந்துச்சு. சார் நான் எழுத்தாளர்லாம் இல்லை, புத்தக விற்பனையாளர் இருக்கேன். ஏன்னா புத்தக விற்பனையாளர் போடுங்க அப்படின்னா கான்செப்ட் புத்தகம் போட்டுருங்க. இல்லை சார் நான் முயற்சிக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டேன். எனக்கு அப்புறம் பதிவு இல்லை, படைப்பாளியாச்சு, பிஸியா இருப்பாரு. நினைச்ச மாதிரியே பிஸியா தான் இருக்காரு. இன்னும் 9 நேரத்தை தெரிஞ்ச வரைக்கும் 9 கதை ரெடியா இருக்கு, ரெடி டு லான்ச். ஸோ கடைசி வரைக்கும் பேரை மாத்தல, இன்ன வரைக்கும் எழுத்தாளர் தான் போட்டிருக்காங்க. நான் எதுவும் எழுதுறது சார், மின்னுதல்ல மட்டும் எழுதிருக்கேன். அண்ட் இன்னைக்கு சிறுகதையை பத்தி என்னோட கருத்துரை வைக்கிறதுக்கு முன்னாடி கதை அப்படிங்கிறதுனா அதோட முக்கியத்துவத்தை பத்தி அனுமதியோட நான் பேச விரும்புறேன். பெரும்பாலும் கதை இன்னைக்கு மனிதன் ஒரு பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கானா அதுக்கு கதைகள் தான் முக்கியமான காரணம். பிகாஸ் we live in stories, we think in stories, we believe in stories, we are stories. நம்ம மற்ற விலங்குகளை போல இருந்த மனிதன் பாதுகாப்பாகவும் ஒரு தன்னோட இனப்பெருக்கத்தை மட்டும் வாழ்வார்த்தக பெருக்கிட்டே இருந்த மனிதன் ஒரு விஷயத்துல மட்டும் மாறுபட்டான். எதுலனாக்கா அவனோட கற்பனை திறன், அவனோட ஸ்டோரி டெல்லிங் மெத்தட். ஸ்டோரி டெல்லிங் மெத்தட் வேற யாருக்குமே கிடையாது, மனிதனுக்கு மட்டும்தான் இருக்கு. அதாவது மனிதனுக்கு மட்டும்தான் ஒரு யதார்த்தத்தை ரீமிக்ஸ் பண்ணி இன்னொரு வடிவத்துல சொல்ல முடியும். உதாரணமா ஒரு சம்பவம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, அதை 2 பேரும் பார்த்தா 2 பேரும் ஒவ்வொரு விதமா சொல்லுவோம், ஒரே மாதிரி சொல்ல மாட்டாங்க. அதே போல நம்ம அன்றாடத்துல நம்மளுக்குள்ள எப்பொழுதுமே நமக்கு ஒரு கதாநாயகனா நமக்குள்ள ஒருத்தர் இருப்பான். அந்த கதாநாயகன் நம்ம டெய்லி இயக்குவோம், நீ இப்படிதான் பண்ணணும், நீ இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி. இதை எப்படி சொல்லணும்னாக்கா இது ஒரு கலெக்டிவ் மைண்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த கலெக்டிவ் மைண்ட் வந்து நம்மள வந்து இந்த ஐடியாஸ் வந்து நம்மள ஒவ்வொரு நாளும் இயக்கும். நீ இதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப என்ன நடக்குது அந்த இடத்துல, என்ன நடக்குது அப்படின்னாக்கா நம்மளோட அனுபவங்கள் மற்றும் நினைவுகள் மூலியமா நம்மளோட கிரைசிஸ், ஸ்ட்ரகிள் மற்றும் ரெசல்யூஷன் இது எல்லாமே ஒரு 3 ஆக்ட் எபிசோடா ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு நடந்துட்டு இருக்கு. நம்மளுக்கு அறியாமே, அதாவது நம்மளுக்கு தெரியாமலே நம்மளுக்கு ஒரு ரைட்டர் நம்மளுக்கான சுயசரிதை எழுதிக்கிட்டே இருப்போம். ஒவ்வொரு நாளும் இதை பண்ணணும், இதை பண்ணாது அப்படின்னு சொல்லி நம்ம நெறிமுறைப்படுத்திக்கிட்டே இருப்போம். ஸோ அதே போல இந்த பெரும்பாலும் மனிதன் பெரும்பாலும் என்ன பண்ணுவான், இந்த மாதிரியான கற்பனை உலகியல்ல தான் பெரும்பாலான நேரத்தை செலவிட்டுக் கொண்டிருக்கான். அப்படி செலவிட்டுக் கொண்டிருக்கும் போது தன்னைத்தானே அவன் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கான். உதாரணமா ஒரு தகப்பனாகவும் இருக்கலாம், ஒரு மனைவியாகவும் இருக்கலாம், ஒரு பேராசிரியராகவும் இருக்கலாம், ஒரு ஆக்டிவிஸ்டாகவும் இருக்கலாம், ஒரு செலிபிரிட்டியாகவும் இருக்கலாம், மேபி ஒரு இந்தியன் ஆர்மி சீஃபா கூட இருக்கலாம். ஸோ இவங்கெல்லாம் வந்து எதுக்காக பண்றாங்கன்னாக்கா ஒவ்வொரு நாளும் அதை நெறிமுறைப்படுத்திக்கிட்டு நம்மளுக்கு ஒரு வாழ்வாதாரத்துக்கு தேவையான ஒரு கட்டமைப்பை, ஒரு பங்களிப்பை ஒரு புரட்சியாகவும் ஒரு கதை சொல்லியாகவும் அவங்க நிறுத்திக்கிட்டே இருக்காங்க. இது அத்தியாவசியமாக ஒன்றா இருக்கு. அது கூட இல்லாம இன்னைக்கு இருக்கிற பெரும்பாலான நவீன கண்டுபிடிப்புகள், அறிவியல் தொழில்நுட்பங்கள் யாரும் எல்லாமே வந்து எது மூலியமா வந்திருக்குனாக்கா நம்மளுக்கு பல தொன்மையான இதிகாசங்கள் மூலியமா தான் வந்திருக்கு. உதாரணமா ஆகாய விமானம் சொல்றோம். இந்த ஆகாய விமானம், அந்த ஆகாயத்துல பார்க்கக்கூடிய ஒரு சாகசம் இல்லாத, சூப்பர் நேச்சுரல் பவர் இல்லாத எந்த மதங்களுமே கிடையாது. அதுதான் நம்மளை நாளடைவுல ஒரு கற்பனைவாத ஒரு தொழில்நுட்ப அந்த கற்பனைவாதம் தான் நம்மள தொழில்நுட்ப ஒரு அறிவியல் கண்டுபிடிப்புக்கு ஒரு அடித்தளமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு ஆந்த்ரோபாலஜிஸ்ட் ஹார்வே ஒயிட் ஹவுஸ். ஸோ இது போல அப்கோர்ஸ் இந்த கண்டுபிடிப்புகளால நம்மளுக்கு பெரும் பலங்கள் இருந்தாலும் இன்னைக்கு இனப்படுகொலைகளும் இயற்கை சீற்றங்களும் நடக்குது. இதை மீட்டெடுக்கிறது எது முதன்மையா இருக்குதுன்னு பார்த்தாக்கா அதுவும் கதைகள் தான் முதன்மையா இருக்கு. வேற எதுவுமே முன்னாடி வந்திருக்காது. இன்னைக்கு நடக்கிற எல்லாத்தையும் பதிவு பண்றது எல்லாமே திரைப்படங்கள், ரிப்போர்டேஜ், பிலிம்ஸ், சாங்ஸ், போயட்ரி எல்லாமே கதைகள் தான் முன்னாடி வந்து நிற்கிறதே தவிர திறனாய்வுலாம் அதுக்கப்புறம் தான் எல்லாமே வரும்.
இன்னைக்கு ஒரு ஜேர்னலிஸ்ட் போய் இன்னைக்கு கிரவுண்ட் லெவல்ல இருந்து காசாலேயோ இல்ல ஈரான்லயோ சொல்லணும்னா நமக்கு எதுவுமே தெரியாது. அங்க எங்க ஒர்க் ஆகுனா ஒரு மனிதனோட ஸ்டோரி டெல்லிங் தான் அங்க ஃபர்ஸ்ட் முதன்மையா இருக்கு. ஸோ இது ஒரு புறம் இருக்க, இன்னைக்கு நம்மளுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ உலகத்திலேயே அதிகமான தன் ராணுவ சக்தியினால அதிகமான மக்களை கொலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய அமெரிக்காவில் இருக்கட்டும், இந்திய வரலாற்றிலே இல்லாத இனப்படுகொலைய அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் நிகழ்த்திட்டு இருக்க நம்மளது அரசாங்கமா இருக்கட்டும், இதெல்லாம் மீட்கப்படுறது வந்து ஒரு கதைகள் மூலியமா தான், ஒரு டாக்குமெண்ட்ரி மூலியமா தான் முதல்ல முன்னாடி கொண்டு வரப்படுது. இதுக்கு முன்னாடி எதுவுமே வர்றது கிடையாது. அது எல்லாமே இன்ஸ்டிடியூஷன்ஸ்னால எல்லாமே நிராகரிக்கப்படுது. உதாரணமா ஒன்று சொல்றேன். சமீபத்தில் ஒரு புக் வந்தது, குளோரியஸ் ஃபெயிலியர் ஒரு புக். அது வந்து பிரெஞ்சு காலனைசேஷன் பத்தி சொல்ற புக். இன்ன வரைக்கும் இந்தியாவில் பிரெஞ்சு காலனைசேஷனை ஒரு காலனைசேஷனா பார்த்த மாதிரி எந்த புக்குமே கிடையாது. அதுக்கு இந்தியன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கூட அதுக்கு எந்த இதுவுமே பண்ணல. இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து என்னைக்குமே உங்களுக்கு ரிசர்ச் பண்ணாது அப்படின்னு அவர் சொல்றாரு. அவர் வந்து பிரெஞ்சு ஹிஸ்டரியன் ப்ரொஃபசர். இந்த இடத்துல நமக்கு கதைகள் முக்கியமா படுது. ஏன்னா கதைகள் தான் நம்ம எல்லாரையும் ஒன்றாக இணைக்குது. ஒரு எல்லாத்தையும் ஒன்னா ஒருங்கிணைச்சு ஒன்றாக ஒரே சிந்தனையை கொண்டு வந்து நம்மளை அடுத்த கட்டத்துக்கு பயணிக்க வைக்கிறது. இதை இன்னும் பத்தி மேலும் சொல்லலாம். ஏன்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ரெஸ்ட் ஹிஸ்டரி அப்படின்னு. ஸோ we live in stories, we believe in stories, we are stories. So இந்த இடத்துல இந்த கதைகள் ஏன் முக்கியம் அப்படின்னு இவரோட சிறுகதை தொகுப்புக்கு பார்த்தோம்னாக்கா, இதோட ஒரு எழுத்தாளருக்கு தேவையான இமேஜினேஷன், அப்சர்வேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், இது எல்லாமே இவரோட கதைகள்ல ஒவ்வொரு இடத்துலையும் நுணுக்கமா தென்படுது. அது கிட்டத்தட்ட எப்படி இருக்குன்னா, இன்னைக்கு எதுவும் புரியாது, இவரோட அடுத்த கதைகள்ல தெரிய வரலாம். இன்னும் அதாவது ஒரு மழை பெஞ்சு கூத்த உடனே முளைக்கக்கூடிய காளானா இருக்கு. இது எல்லாமே ஒரு பெரிய காளானா வளரும் போதுதான் அதுக்கான இதெல்லாம் தெரியும். இந்த கதைகள்ல எல்லாமே தஞ்சாவூரை பத்தி தஞ்சாவூரை சுற்றி நடக்கிறதுனால இது எல்லாமே நம்மளுக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கு. கிட்டத்தட்ட சொல்லாத தெருக்களே இல்லை. மேபி சந்திரில சரித்திரம் பெற்ற மாதிரி இருக்கு. ஒவ்வொரு தெருவும் அதுல அவ்வளவு டீட்டெயிலா எல்லாமே பண்ணியிருக்காரு. 9 கதையில என்ன இருக்குன்னு தெரியல, அது இன்னும் விவாதத்துக்கு வரல எங்களுக்குள்ள. அது எப்போ வரும்னு அவரோட பார்த்துட்டு இருக்கேன். வாய்ப்பு நன்றி. நன்றி சொல்லவே இல்லை. இதுக்கு மேலே பேசுறதுதான் யாருக்கும் வாய்ப்பு இல்லை. நன்றி. நான் முதல்ல நன்றி சொல்ல போறது யாருனாக்கா சுஜாதா அவர்கள். ஏன்னா என்னை வந்து படிக்கிறதுக்கான வாய்ப்பை உருவாக்குறது இன்னைக்கு வரல. அவர் பூண்டி கல்லூரியில் பிசிக்ஸ் ப்ரொஃபஸராக இருந்து இப்போ ஓய்வு பெற்று இருக்காரு. ஆனால் இப்போ பெரம்பலூர் ரவிச்சந்திரன் அவர் தான் என்ன சுவேதா புக்கை கொடுத்து நான் அறையை பற்றி படிக்க சொன்னேன். அது முன்னாடி வரைக்கும் காமிச்சு தான் படிச்சுருக்கேன். 8 வயசுலேருந்து நான் படிச்சுட்டு இருக்கிறதா எனக்கு ஞாபகம். நன்றி சொல்ல வேண்டியது. அதுக்கப்புறம் இப்போ வந்து ரீசெண்டாக நான் நன்றி சொல்ல அப்படின்னாக்கா எஸ்ரா, அப்புறம் அது முன்னாடி வந்து ஜெயகாந்தன், தீஜாகலா, இவங்க தேவமோகன் சார், அப்புறம் சார், கீழ் ஜாகிர் ராஜா, அவங்களோட 1 லட்ச ரூபா பரிசு பெற்ற சாமானிய குறிப்புகள் நல்ல ஒரு நல்ல புத்தகம். அப்புறம் நம்மளுடைய விஸ்வாதம் இதெல்லாம் நமக்கு ஒரு முன்மொழிக்கலாம். சார் சொன்ன மாதிரி எல்லாமே ஒரு மரபின் தொடர்ச்சி தான். அதனால நீங்க எல்லாருக்கும் முதல்ல நான் நன்றி சொல்லிக்கலாம். 2வது வந்து என்னுடைய அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் சொல்றேன். ஏன்னா எங்க அப்பா வந்து இந்த படிக்கிறதுக்கான வாய்ப்பை கொடுத்தாரு. முதல்ல திட்டினாரு, அப்புறம் அடிச்சாரு. அதுக்கப்புறம் இந்த பரவாயில்ல உங்க இஷ்டம் செய்யுங்க. அது மாதிரி அம்மா வந்து கல்லூரி திட்டுவாங்க, எல்லா புத்தகம் திட்டுவாங்க. 3வது இப்ப என்னை வந்து அவங்க பையனே பார்த்துக்கிற என்னுடைய துணைவியார். அவங்க தான் வந்து நான் ரொம்ப நன்றி சொல்லலாம். அவங்க தான். ஏன்னா இவ்வளவு புக்கு வாங்கி படிச்சுட்டே இருக்கேன், ஏன் திட்டுவாங்க, ஆனால் அதுக்கு கண்டுக்க மாட்டாங்க. அப்புறம் நம்மளுடைய அன்பழகன் சார், அவங்க வந்து அவங்களுக்கு நிச்சயம் நன்றி சொல்லுவேன். ஏன்னா கொஞ்ச நாளாக வெளியே வராமல் இருந்தாங்க. நான் கேட்டதுக்கு இணங்க நான் வரேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நம்முடைய ஐயா சுமீர் கிருஷ்ணன், அவர் ஒரு எழுத்தாளராகவும் தெரியும், ஒரு மருத்துவராகவும் தெரியும். அதனால அவர் எவருக்கு என்னை பத்தி ஓரளவு தெரியும்னு நான் நம்புறேன். கேட்டவனே நான் வந்துடுறேன், நீங்க தேதி 8ஆம் தேதி வச்சிருந்தோம், அப்புறம் 7ஆம் தேதி வச்சுக்கலாம் சொன்னாங்க. அதே மாதிரி ஃபோன் பண்ணி வந்துட்டாங்க அவங்களுக்கும். அப்புறம் வழக்கம் போல என்னுடைய நண்பர்கள் கேஜி அசோக்குமார் இருக்கட்டும், இல்லை ஆர்சதி சார் இருக்கட்டும், இல்லை சோழன் சார் இருக்கட்டும்,
இவங்க எல்லாமே வந்து ஏன் இந்த கதைகள்லாம் எழுதுனேன் அப்படிங்கிறது இன்னொரு காரணம் இருக்கு. அதுக்கு நான் நன்றி சொல்லணும். என்ன காரணம்னா, ஒரு சாதாரண மனிதன் இந்த மாதிரி ஒரு எடிஷனல் மோட்டார் ரீடர் சம்பாதிக்கிறோம், சாப்பிட்றோம், செத்து போறோம், அப்படி இல்லாம ஏதாவது விஷயம் ஒரு பண்ணி வைக்கணும். எனக்கு எது ரொம்ப இதா இருக்குன்னா இதுதான், எழுத்துதான் கொஞ்சம் ஒரு ஆர்வமா இருக்கு படிக்கிறது. அதுக்கு மூல காலம் நாளா எழுதினால அந்த இதை வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா தூண்டி விட்டது வந்து திரு சந்தாகிருஷ்ணன் சாரும் சோழன் சாரும் தான். ஏன்னா நான் சாதாரண எழுதிருந்தா நல்லா இருக்கு நீ எழுதுங்க அப்படின்னு சொல்ல அவங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லிக்கிறேன். மொத்தத்துல நான் எதிர்பார்க்காத ஆட்களும் வந்து இருந்து என்னுடைய இந்த சிறிய தோப்புக்கு இப்ப கடந்த ஒரு மக்கள் சிந்தனை பேசுறாரு. நான் 4 வருஷமா அந்த கூட்டம் நடத்திட்டு இருக்கோம். மக்கள் சிந்தனை சார்பா ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை கூட்டம் நடக்கும். அதுல எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ வந்து கொஞ்சம் அந்த முக்கியமா இருக்கிறதுனால தேதி மாற்றி வச்சிருந்தா வழக்கம் போல 2வது சனிக்கிழமை நடக்கும். அதுல வந்து என்னை வந்து ரொம்ப ரொம்ப இது பண்ணுவாங்க ஐயா திரு விஜயானந்தி ஐயா அவர். நான் எப்படி சொல்லுவோம் அப்படின்னாக்கா, ஒரு நட்பை தாண்டி வேற ஒரு விஷயம் சொல்லணுங்க. அதனால அவருக்கும் என்னுடைய நெஞ்சானந்தி தெரிவிக்கிறேன். வந்திருந்து கூட்டத்தை சிறப்பித்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம்.